அல்லேலூயா. உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. இது என் நேசருடைய சத்தம், இது என் நேசருடைய சத்தம், இதோ இதோ அவர் மலைகள் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார். மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த கலைவேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கூடி வந்து உம்முடைய சமூகத்தில் உட்காரும்படி நீர் பாராட்டின தயவுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்த நாங்கள் ஒரு நாளும் வைக்கப்பட்டு போனதே இல்லை ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் எடுபடாத நல்ல பங்கு உண்டு என்று நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. நாங்கள் ஆகாமை கூடாரங்களை 1000 நாள் வாழ்வதை பார்க்கிலும் உம்முடைய சமூகத்தில் வந்து உட்கார்கிற இந்த ஒரு நிமிஷம் மேலானது ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்பது மேலானது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை தியானிப்பது மேலானது ஆண்டவரே. உம்மை ஆராதிப்பது, உம்முடைய ஆவியிலே நிறைவது, உம்மோடு கூட உலாவுவது மேலான காரியம் ஆண்டவரே. இந்த முற்பகல் வேளையிலும் உம்முடைய கிருபை, இரக்கம், தயவு எங்களோடு கூட இருப்பதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக, உம்முடைய வார்த்தைகளை அனுப்புவீராக. பலவீனமானவர்களை கொண்டு பலமான காரியங்களை செய்கிற தேவன் இந்த காலை வேளையிலும் நீர் வெளிப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, இது என் நேசருடைய சத்தம். வேதாகமத்தில் இந்த சத்தம் என்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி இருக்கிறது. என்னென்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது. வார்த்தை என்பது சத்தம். அப்போ எழுத்து வடிவம் கிடையாது, ஒன்லி சவுண்டு தான். இந்த சவுண்ட் ஆதியில் ஆரம்பித்த இந்த சவுண்ட், அதற்கு பிறகு தேவனுடைய சத்தத்தை தான் ஜனங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். மோசே காலத்தில் தான் எழுத்து வடிவத்தில் நமக்கு வேதாகமம் கிடைக்கும், அதாவது நியாயப்பிரமாணம் வருகிறது மோசே காலத்தில். இப்போ நமக்கு ஆவியானவர் வசனமாகவே நமக்குள்ளே ஆவியினாலே கொடுக்கப்பட்ட வசனம் இருக்கிறது. இந்த கர்த்தருடைய சத்தம் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருகையின் போது கூட நமக்கெல்லாம் என்ன கேட்கும் தெரியுமா? பொதுவாக நம்ம எல்லாம் எக்காலம் துணிக்கும்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம்ல. எக்காலம் என்பது எத்தனாவது தெரியுமா? வாசிங்களேன். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க பார்ப்போம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்போ கர்த்தர் வரும்போது நமக்கு வரக்கூடியது ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா? கர்த்தருடைய சத்தம் ஆரவாரத்தோடும். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரமாக வராராம். பயங்கர சவுண்டுக்கு நடுவில் ஆண்டவர் புறப்பட்டு வரார். 2வது பிரதான தூதனுடைய சத்தம். கடைசியாக தான் என்ன வருது? எக்கால சத்தம். நம்ம வெயிட் பண்ணுறது எதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம்? எக்கால சத்தத்துக்கு. நல்லது, இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்தில் இன்னும் 2 இருக்குது. என்ன இருக்குது? கர்த்தருடைய சத்தமும் இருக்கிறது, பிரதான தூதனுடைய சத்தம் இருக்குது. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு. அப்போ கர்த்தருடைய சத்தம் நமக்கு தெரியணும். கர்த்தருடைய சத்தம் நம்ம மத்தியில் கேட்கணும். கர்த்தருடைய சத்தம் தான் நமக்கு கான்வர்சேஷன், அதாவது அவரோடு கூட இருக்கிறதான ஐக்கியம். இன்றைக்கி பல நேரங்களிலே நாம் இந்த சத்தத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. பல நேரங்களிலே நாம் சத்தத்தை கேட்க முற்படுவதில்லை. இப்போது மணவாட்டி சொல்கிறா, தேவனுடைய சத்தம் இதோ, இது என் நேசருடைய சத்தம் அப்படின்னு சொல்கிறார். மணவாட்டிக்கும் மணவாளனுக்கும் உள்ளதான ஐக்கியத்தில் ஒரு பகுதி என்னென்னா, மணவாட்டிக்கு மணவாளனுடைய சத்தம் தெரிஞ்சிருக்குது. இது என்ன சத்தம்? என் நேசருடைய சத்தம். சில நேரங்களில் வீடுகளில் சகோதரிமார்களுக்கு இருக்கிற ஒரு பெரியதான ஒரு கிஃப்ட் என்ன, மணவாட்டிக்கு என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த கணவர் வரக்கூடிய பைக் இருக்குல்ல, அது வரும்போதே அவங்க சொல்லிடுவாங்க அவர் வராருன்றவாங்க. அந்த பைக் சவுண்டை வச்சு என்ன செஞ்சுருவாங்க? அவர் வராருன்னு சொல்லிடுவாங்க. அதே நேரத்தில் சில மனைவிமார்கள் இருக்கிறாங்க, அந்த கணவர் நடந்து வர சவுண்ட் இருக்குல்ல, செருப்பு தேயிற சத்தம், அதை வச்சே சொல்லிடுவாங்க அவர் வராரு அப்படின்னு. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அவரை தவிர இந்த செருப்பை இப்படி தேய்ச்சி யாரும் நடக்கவே முடியாதுப்பாங்க. சிலர் இந்த பெர்ஃப்யூம் வாசனையை வச்சே சொல்லுவாங்க அவருடைய அந்த வாசனை வருதுன்னு. இதே மாதிரி தான் நம்முடைய மணவாளனுக்கும் அநேக காரியங்கள் உண்டு. தோட்டத்தில் நீங்கள் வாசிக்கிறீங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் வசனம் சொல்லுது, தோட்டத்தில் ஆதாமேன்னு கூப்பிடுறாரு. கூப்பிடும்போது அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டபோது அதற்கு அவன் 10வது வசனம், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு
நான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் அப்படிங்கிறான். அப்போ ஃபஸ்ட்டு சத்தமே முதல்ல தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஐக்கியத்தில் மிக முக்கியமானது தோட்டத்துக்குள்ளே கேட்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா கர்த்தருடைய சத்தம். இந்த கர்த்தருடைய சத்தமும் தோட்டத்தில் இருக்குது. அதே நேரத்தில் அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாசித்து பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்தில் அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுது, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. சர்ப்பத்தின் சத்தமும் இருக்குது தோட்டத்துக்குள்ள, சர்ப்பத்தின் சத்தமும் தோட்டத்துக்குள்ள இருக்குது, கர்த்தருடைய சத்தமும் தோட்டத்துக்குள்ள இருக்கிறது. இப்போ சர்ப்பத்தின் சத்தத்துக்கு செவி சாய்க்கிறதான மனுஷர்களும் இருக்கிறார்கள், தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஒளிந்து கொள்ளுகிற மனுஷர்களும் இருக்கிறார்கள். ஏன்? சர்ப்பத்தின் சத்தம் பல நேரங்களில் அது நமக்கு சாதகமாக இருக்கிறது, நம் மாம்சத்துக்கு ஏற்றதாக இருக்கிறது, புத்தியை தெளிவிக்கிறதாக இருக்கிறது, கண்களுக்கு அது நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அதனால் நமக்கு என்னவா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த சத்தம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. அதனால் உட்காந்து பேச முடியுது. யாரோட பேச முடியுது? சர்பத்தோட உட்காந்து பேச முடியுது, நல்ல சர்பத்தோட. இப்போ நீங்கள் பாருங்கள், கடைசி காலத்தில் சபையில் நீங்கள் ஒரு கூட்டம் வச்சு பாருங்கள். நான் கொரோனாவுக்கு முன்னாடி சொல்கிறேன், கொரோனாவுக்கு பின்னாடி இப்போ ஆகிட்டே வருது. அப்படி கொரோனாவுக்கு முன்னாடியெல்லாம் இந்த கொரோனா வந்தது மிகவும் துக்ககரமானது. ஆனால் அதில் கெட்டதில் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அதில் ஒரு நல்லது என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், கொரோனாவுக்கு அப்புறம் ஒரு கூட்டம் கர்த்தர் பக்கம் திரும்பி இருக்குது, வசனத்தின் பக்கம் திரும்பி இருக்கிறாங்க. அது நடந்திருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, கொரோனாவுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கூட்டத்தை வச்சு பாருங்கள், உபவாச ஜபான் வைங்க, 10 பேருக்கு மேலே யாரும் வரமாட்டாங்க. ஃபாஸ்டிங் ப்ரேயர் வரமாட்டாங்க. வசன திருவிழான்னு வைங்க, வரமாட்டாங்க. நீங்கள் இதுவே வச்சு பாருங்கள், இன்னிசை நிகழ்ச்சியோட ஆராதனைன்னு வச்சு பாருங்கள், ஒரு பெரிய கூட்டம் வரும். அப்புறம் ஆசீர்வாத பெருவிழான்னு வைங்க, அதுக்கு அதை விட பெரிய கூட்டம் வரும். அதை விட தீர்க்க தரிசன பெருவிழான்னு வச்சு பாருங்க, நிரம்பி வழியும் சர்ச்சு. ஜனங்களுக்கு எந்த சத்தம் பிடிக்குது, ஜனங்களுக்கு எது பிடிக்குது, அதான் ரொம்ப முக்கியம். ஒரு கூட்டம் சர்பத்தின் சத்தத்தை விரும்புகிறது, உட்காந்து பேசுது, ரொம்ப நல்லா இருக்குங்க, ஞானமாக இருக்குது. எனக்கு ஆண்டவர் பைபிளில் சொல்லி கொடுத்த ஒரு விஷயத்தில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இது அறிவு பெருக்கத்தின் காலம். பாருங்களேன், இந்த கடைசி காலம் அறிவு பெருக்கத்தின் காலம். தானியேல் 12:4 வாசிக்கிறோம், அறிவு பெருக்கத்தின் காலம். இந்த அறிவு பெருக்கத்தின் காலம் சபைக்குள்ளேயும் இருக்கு. அதில் ஒன்று, இந்த அறிவை யூஸ் பண்ணி, நல்லா கவனிங்க, அறிவை யூஸ் பண்ணி ஊழியம் பண்ணுறது. இப்போது பாஸ்டர் சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன், இந்த ஜென்ரேஷன்லலாம் முழங்கால் யூஸ் பண்ணி தான் அவங்க ஊழியம் பண்ணாங்க. மூளையை யூஸ் பண்ணுறதே இருக்காது. மூளையை கர்த்தர் பார்த்துப்பார், நாம் முழங்காலை பார்த்துக்கிட்டா போதும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, முழங்காலே கிடையாது, மூளை தான். எல்லாம் MBA முடிச்சிடுறாங்க, BBA முடிச்சிடுறாங்க, 10ஆவதுக்கு ஒரு பைபிள் காலேஜையும் முடிச்சிடுறாங்க, சர்டிஃபிகேட்டையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. அது படித்து வாங்குறவங்க கூட பரவாயில்ல, மன்னிச்சிடலாம். இந்த படிக்காமல் சர்டிஃபிகேட் வாங்குற இன்னொரு குரூப் இருக்குது, அது அதை விட கொடுமை. எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. உட்காந்து ஒரு பிளான் ஒன்று போடுறாங்க பாருங்கள், மினிஸ்ட்ரி இப்படி டெவலப் பண்ணணும், மினிஸ்ட்ரி அப்படி டெவலப் பண்ணணும். இப்போ இந்த அறிவு பெருக்கம் சபைக்குள்ளேயும் வந்துருச்சு. சபைக்குள்ளே அறிவு பெருக்கம் வந்த உடனே தேவனுடைய சத்தம் சபையில் நின்று போகும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பிசாசு உங்களை அதிகமாக கடைசி காலத்தில் யூஸ் பண்ணுறது எதுன்னா, நம்ம சுய அறிவை யூஸ் பண்ணுறது, சுய ஞானம். இப்போது பவுல் அத்தனை பட்டணத்தில் போய் பேசுகிறார். அத்தனை பட்டணத்தில் போய் பேசின உடனே அவர் அங்கே பேசுகிற விதமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் அத்தனை பட்டணத்தில் பேசுகிற விஷயம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அங்கே மட்டும் அவர் வேற ஒரு காரியத்தை கையாளுவார். என்னென்னா, அவர் ஊரை சுற்றி பார்ப்பார், பார்த்துட்டு அங்கே அறியப்படாத தேவன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த அறியப்படாத தேவனை குறித்து அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிப்பார். அது எப்படி ஆரம்பிப்பார்னு கேட்டிங்கன்னா, அத்தனை பட்டணத்தாரே அப்படின்னு ஆரம்பித்து நீங்கள் அறியப்படாத தேவன் என்று சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் சொல்வார். பயங்கர டெக்னிக்கை யூஸ் பண்ணுறார். இப்படி பண்ணால் இவங்ககிட்ட ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், இயேசுவை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே ஐடியா யூஸ் பண்ணுறார். ஆனால் மினிஸ்ட்ரியோட முடிவு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 32வது வசனம்,
மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து 17ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 32. மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபோது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான். சிலர் மாத்திரம் அவனை பின்பற்றி கொண்டார்கள். என்ன காரணம்? எங்கே போனாலும் பவுல் பேசுகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் தமஸ்குவுக்கு போனேன், போகிற வழியில் தடுக்கி விழுந்துட்டேன், என் கண்ணு குருடாயிருச்சு, அப்புறம் ஆண்டவர் என்னை கையிலாக கொடுத்து கூட்டிகிட்டு போனார், அப்புறம் கர்த்தர் என் கூட பேசினாருன்னு அவர் பேசுகிற சாட்சியை தான் ஆரம்பிப்பார். இங்கே மட்டும் என்ன புதுசாக ஒரு யுக்தியை கையாளுறாரு. என்ன யுக்தியை கையாளுறாரு? அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரசங்கத்தை பண்ண ஆரம்பிக்கிறார். இன்றைக்கும் நம்ம நிறைய பைபிள் டீச்சர்ஸ் இந்த நிறைய வகையறாக்கெல்லாம் வச்சுருப்பாங்க. மெசேஜில் இத்தனை வகை இருக்குது, இந்தந்த மாதிரி தான் மெசேஜ் பண்ணணும், பைபிள் கதையில் சொல்லிலாம் கொடுப்பாங்க. எனக்கு அவங்க சொல்லி கொடுக்குறதுல கொஞ்சம் உடன்பாடு உண்டு, கொஞ்சம் உடன்பாடு இல்லை, அது விட்டுருங்க. இப்படி உட்காந்து ஐடியாவாக நம்ம எப்படிலாம் எங்கெங்கெல்லாம் ஞானமாக ஊழியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மேப்பெல்லாம் போட்டு சொல்லி கொடுப்பாங்க. அந்த மேப்பெல்லாம் இவரும் பண்ணுறாரு. இங்கே அப்படியே போய் பார்க்குறாரு, ஊர் சுற்றி பார்த்துட்டு இந்த ஏரியாவில் இப்படி மினிஸ்ட்ரி பண்ணால் இப்படி சூப்பராக கிரியை நடக்கும் அப்படின்லாம் பிளான் பண்ணி எல்லாம் பண்ணிட்டார். வசனம் சொல்லுது, போடாண்டு அமுச்சு விட்டான் பவுலை. ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அங்கே அந்த இடத்துல நீங்கள் வசந்த பாருங்களேன், சிலர் அப்புறம் பார்ப்போம் என்றார்கள், சிலர் இகழ்ந்தார்கள், பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான். ரிசல்ட்டே இல்லை. ஒரு சிலர் மாத்திரம் ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்த வசனத்தில் வருது. இப்போ அதுக்கு அடுத்து 18:1 பாருங்கள். அதன் பின்பு பவுல் அத்தனை பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு போய், அப்படியே இங்கே பாருங்கள், 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்க. சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது. எங்கிருந்து வந்தபோது? நான் உங்களிடத்து வந்தபோதுனா பவுல் எங்கிருந்து வந்திருக்கிறாரு? அப்போஸ்தலர் நடபடிகள் சொல்லுது, அவர் அத்தனை பட்டணத்தை விட்டு எங்கே போகிறாரு? கொரிந்துக்கு போகிறாரு. இப்போ எழுதுறாரு, கொரிந்தியருக்கு எழுதுறாரு, சகோதரரே, நான் அத்தனை பட்டணத்தை விட்டு உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை. என்ன பற்றிய சாட்சியை? தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இல்லைங்க, முடிஞ்சு போச்சுட்டாரு. சிறந்த பயங்கரமாட்டு அப்படியே என்ன சொல்றது, ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுறது. இப்படி போய் இப்படி பண்ணி இப்படி பேசி 2 பாட்டை போட்டு நடுவில் 2 ஜோக்கை போட்டு பண்ணால் ஜனங்களை கவர் பண்ணிடலாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் மெசேஜில் இன்றைக்கி இருக்கிற நிறைய ஊழியக்காரங்களுக்கு அப்படி ஒரு தாட் இருக்குது. அவர் சொல்கிறாரு, சிறந்த வசனிப்போடாவது ஞானம். என்ன ஞானம்? அந்த ஏரியாவுக்கு பார்க்கணும், ஜனங்களை பார்க்கணும், அந்த சூழ்நிலையை பார்க்கணும், அதுக்கேற்ற மாதிரி பிரசங்கம் பண்ணணும். அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் இல்லை. சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது வாசிங்க, அறிவிக்கிறவனாக வரவில்லை. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன்ட்டான். என்ன முடிவு பண்ணிட்டேன்? நான் அத்தனை பட்டணத்துல புறப்படும் போதே நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு பண்ணிட்டேன்? இனி இந்த ஞானத்தெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை, இந்த ஏத்த இறக்கம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. இயேசுனா டைரெக்டாக நான் இயேசுவை பற்றி பேச போகிறேன். சிலுவையில் அறியப்பட்ட அவரை பற்றி மட்டும்தான் பேச போகிறேன். அறியப்படாத வேற தேவன். இனி கடைசி காலத்தில் இந்த ஞானத்தை யூஸ் பண்ணுறாங்க. அறிவு பெருக்கம் மினிஸ்ட்ரியில் அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா, இதில் 10க்கு ஒரு 10 படித்தவனை வேறு கூப்பிட்டு உட்கார வச்சுப்பாங்க. அதில் ஒரு ஆடிட்டர் இருப்பார், ஒரு வக்கீல் இருப்பார், இதில் 2 MBA இருப்பாங்க, 2 எம்பாத BA இருக்கும், எல்லாத்தையும் தூக்கி உட்கார வச்சுருவாங்க. அவன் பாஸ்டருக்கு விஷன் இருக்கும், அவனுக்கு அறிவு இருக்கும். விஷனுக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே இல்லை. விஷன் பரலோகத்துது, அறிவு பூமிக்குரியது. இவன் பரலோகத்தின் விஷனை பூமிக்குரிய அறிவில் நடத்துவான். அவன் கேட்பான், பாஸ்டர் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா இவ்வளோ செலவாகும், சான்ஸே இல்லைம்பா. ஆண்டவர் சொல்லியிருப்பார் பாஸ்டர்கிட்ட நீ செய்யின்னு. அவருக்கு ஹெவன்லி விஷன், அது விசுவாசம், அது நடத்தும். இவன் பக்கத்தில் உட்காந்து கூட்டல் கழுத்த கணக்கை போட்டுக்கிட்டு அதெல்லாம் ஆகிறதில்லைம்பா. அப்புறம் வீட்டில் போய் சொல்லுவான், பாஸ்டர் ஏன் தான் இந்த மாதிரிலாம் செய்கிறாருன்னே தெரில, இதெல்லாம் நடக்குமா, அதுக்கு தான் ஒரு படித்த பாஸ்டரை வைக்கணும்பா. அவன் சும்மாவும் இருக்க மாட்டான், கூட போய் 10 கமிட்டியில் வேற சொல்லுவான், நீங்கள் எல்லாம் சேர்ந்து பாஸ்டர்கிட்ட சொல்லுங்கள் இது ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் அப்படிம்பான். யாருக்கு காரணம் இதெல்லாம்? யாரு? இந்த அறிவு பெருக்கம், அறிவு மைண்ட் வேலை செய்கிறவன். இந்த சத்தம் தான் இன்றைக்கி சர்ச்சுக்குள்ளே அதிகமாக கேட்குது.
எது எடுத்தாலும் ஒன்று வந்துடுது. இப்படி ஒரு அறிவு பெருக்க வந்துடுது. இந்த சத்தம் தான் இன்னைக்கு கடைசி காலத்தில் கேட்கறதுக்கும் நல்லா இருக்குது. நிறைய பேருக்கு, நிறைய ஊழியக்காரங்களும் யாரை டிபெண்ட் பண்ணுறாங்க? இப்படிப்பட்ட ஆட்களை டிபெண்ட் பண்ணுறாங்க. மனைவிகிட்ட போய் பாஸ்டர் சொல்கிறாரு, அந்த பிரதர் சொன்னதும் நியாயந்தாமா, பிரதர் சொல்கிறது நியாயந்தாமா, ஏன்னா அவர் நேச்சுரல், நம்ம காடு சூப்பர் நேச்சுரல். இல்லாதவைகள் என்று இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன், இல்லாதவைகளை உருவாக்குகிற தேவன். உங்ககிட்ட இல்லைன்னாலும் அதை கொண்டாந்துருவார். அவர் ஒன்று சொல்லிட்டாருன்னா அவர் சத்தம் மட்டும்தான் சர்ச்சில் இருக்கணும். மெடிக்கல் சொல்லும், உனக்கு குழந்தை இல்லவே இல்லை, சான்ஸே இல்லைங்க. பரலோகம் சொல்லும் உண்டுன்னு சொல்லும். பரலோகம் சொல்லும் உண்டு, மெடிக்கல் சொல்லும் இல்லை. மெடிக்கல் இப்போ உங்களுக்கு ப்ரூஃப் கொடுக்கும். பாருங்கள், உங்களுடைய கர்ப்பப்பையில் இந்த மாதிரி பாலிசிஸ்ட் ஓவரிலாம் இருக்குது, இதெல்லாம் சரியாகாது, உங்களுக்கு கர்ப்பப்பை நிற்காது, முட்டை வராது, என்னென்னமோ சொல்லுவான். அத்தனையும் வாங்கி வச்சுக்கணும் ரிப்போர்ட்டை. எல்லா ரிப்போர்ட்டும் என்ன செஞ்சிடணும்? வாங்கி வச்சுக்கணும். ஏன்? அது அறிவு, சயின்ஸ், பர்ஃபெக்ட். அவங்க சொல்கிறதுல எதுவும் கிடையாது, நான் குற்றமே சொல்லலை. அவங்க சொன்னது நேச்சுரலி கரெக்ட். ஆனால் செத்துப்போன கர்ப்பத்தையே உயிரோட எழுப்புகிற தேவன் ஒருத்தர் எங்கள் மத்தியில் இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு அப்படிப்பட்டதான வல்லமை ஒன்று உண்டு. அடைக்கப்பட்ட கர்ப்பத்தையும் திறப்பாரு, திறக்கப்படாத கர்ப்பத்திலிருந்து பிறக்கவும் அவரால் முடியும். புரியுதா உங்களுக்கு? செத்து போன கர்ப்பத்திலையும் குழந்தை வந்துடும், திறக்கவே படாத கர்ப்பம் தான் மரியாதை, அதுலையும் அவர் வந்துடுவார். இதுதான் நம்முடைய வேலை. இன்னைக்கு சபையில் எந்த சத்தம் கேட்டுட்டு இருக்குது? பிரசங்கிமாரும் சரி, வரவெல்லாம் பயங்கர அறிவுபூர்வமான பிரசங்கம். அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும். இது ஒரு வகையில் சர்பத்தின் சத்தம். தோட்டத்துக்குள்ள புத்தியை தெளிவிக்கிறது, பார்வைக்கு இன்பம், புசிப்புக்கு ஏற்றது. கேட்கும் போது இந்த சத்தம் நல்லா இருக்குங்க. யோசிச்சு பாருங்க. இந்த எம்எல்எம் காரங்கிட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேசியிருக்கீங்களா? எம்எல்எம் காரங்கிட்ட, எம்எல்எம் காரங்கன்னா தெரியுமா உங்களுக்கு? மல்டி லெவல் மார்க்கெட்டிங் காரங்க. பேசியிருக்கீங்களா அவங்கக்கிட்ட? சூப்பராக பேசுவாங்க. நீங்கள் போய் அவங்கக்கிட்ட காஸ்பல் சொல்வது எப்படின்னு அவங்ககிட்ட கற்றுக்கிட்டு வரணும். ஏன் தெரியுமா? இந்த எம்எல்ஏங்காரங்க அழகாக பேசுவாங்க. ஐயா, நீங்கள் 5000 ரூபாய்க்கு 4 பேரை பிடிச்சிங்கன்னா, அந்த 4 பேர் 4 பேர் 5000 ரூபாய்க்கு பிடிச்சாங்கன்னா, அந்த 4 பேர் 5000 ரூபாய்க்கு 4 பேரை பிடிச்சாங்கன்னா, நீங்கள் 3வது லெவலுக்கு போகும்போது சில்வர் ஆகுறீங்க, சில்வர் ஆகும்போது கார் வாங்குறீங்க, 2வது லெவலில் கோல்டு ஆகுறீங்க, கோல்டு ஆகும்போது வீடு வாங்குறீங்க, அதுக்கப்புறம் மனைவியோட வேர்ல்டு டூர் போகிறீங்க. அத்தனையும் 3 நிமிஷத்தில் முடிப்பான். 3 நிமிஷம் கார் வாங்கி, வீடு வாங்கி, மனைவியோட டூர் போய், இவன் அதுக்குள்ளே சினிமாவில் கூட ஒரு பாட்டில் தான் பணக்காரனாவான். இவன் 3 நிமிஷத்தில் நம்மளை கோடீஸ்வரன் வைக்கிடுவான். அப்படியே நம்மால் இப்படி கெட்டே இருப்பான். கடைசியாக ஒரு ஆல்டர் கால் கொடுப்பான், இப்பொழுது நீங்கள் சேருங்கள், யார் யாரெல்லாம் சேர விரும்புகிறீர்கள், முன்னுக்கு வாங்கள். அவ்வளோதான், உடனே ஒப்பு கொடுத்து முன்னுக்கு போயிடுறான். நம்மளால் கேட்கும் போது எப்படி அந்த சத்தம் எப்படி இருக்குன்றீங்க கேட்கறதுக்கு? ஓ, என்ன அழகாக இருக்குது. அது ஒரு சிலது சர்ச்சுக்குள்ளேயே உட்காந்துருக்கு. அது பரிசுத்த பாம்பு. அந்த பாம்புக்கு பேர் என்னது? பரிசுத்த பாம்பு. உள்ளே உட்காந்து நாசம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கோம். அது வேற சொல்லும், நீங்கள் இப்படிலாம் செஞ்சீங்கன்னா சர்ச்சுக்கு இடம் வாங்கலாம். எப்படி? இந்த மாதிரிலாம் செஞ்சு என்ன வாங்குறது? சர்ச்சுக்கு இடம் வாங்கிறது. பரிசுத்த பாம்பு இப்படி வந்து சபைக்குள்ளே உட்காந்து அப்படியே அறிவை புத்தியை தெளிவிக்கிறது. அப்படியே அவன் பேச ஆரம்பித்த உடனே கேட்கும் போது எப்படி இருக்கும் தெரியுமா? ஆஹா, நம்ம கோடீஸ்வரன் ஆயிட்டோம்டா, அவ்வளோதான், முடிஞ்சு. அடுத்த வருஷம் 1ஆம் தேதி காலையில் நம்ம ஆடிக்காரில் தான் வந்து இறங்குறோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறான் அவன். அப்புறமா தான் விஷயம் தெரியுது, அது சர்பத்தின் சத்தம். நம்முடைய ஆண்டவரும் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருக்கு அதினதின் காலத்தில் எதை எதை எப்படி செய்யணும்னு அவருக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு குரூப்பு சர்பத்தின் சத்தத்துக்கு செவி கொடுக்குற குரூப்பு இன்னொரு சத்தத்துக்கு ஓடி போய் பயந்து ஒளிஞ்சிருச்சான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன். ஏன் கர்த்தருடைய சத்தம் உனக்கு பயமா இருக்குது? கர்த்தருடைய சத்தம் ஏன் பயமா இருக்குது? எல்லாரும் சொல்றாங்க, இவர் எதுக்கு வருகையை பற்றி பேசி ஜனங்களை பயமுறுத்துறாருன்னு. நான் பயமுறுத்துறதாவே இருக்கட்டும், நீ ஏன் பயப்படுற? நான் பயமுறுத்துறதாவே இருக்கட்டுமே, நீ ஏன் பயப்படுற? உன்னை யார் பயப்பட சொன்னா? யார் பயப்படுவா? நீங்கள் சொல்லுங்கள். பூச்சாண்டி வந்து பிடிச்சிட்டு போயிடுவானா யார் பயப்படுவா? குழந்தையா இருக்கிறது பயப்படும். நல்ல ஒரு 50 வயசு ஆள்கிட்ட சொல்லுங்கள், பூச்சாண்டி வந்து பிடிச்சிட்டு போயிடுவான்னு, வேலையை படுறா. பூச்சாண்டி வராங்களாம், போய் போடுறாங்களா, இவர் நம்மளை பயமுறுத்துறாராம். முதிர்ச்சி அடைந்தவன் பயப்படுவானா?
சபைக்குள்ள ஆவியில முதிர்ச்சி அடைந்தவன் கர்த்தருடைய வருகை கண்டு பயப்பட மாட்டான். அவன் சத்தத்துக்கு செவி கொடுப்பான், சத்தத்தை விரும்புவான். இன்னைக்கு பயம், வருகையை பற்றி பேசினா பயம், வனாந்தரம்னா பயம். வனாந்தரத்தை பற்றிலாம் பேசப்படாது. கேட்டால் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நெகட்டிவ் ஸ்பீக்கர். உபத்திரவத்தை பற்றி பேசினா அவருக்கு பேர் என்னது? நெகட்டிவ் ஸ்பீக்கர். அதே நேரத்தில் கர்த்தர் ஒரு வீடுக்கு உனக்கு 2 வீடு கொடுப்பார். இந்த வருஷம் நீங்கள் ஹெலிகாப்டர் வாங்குறீங்க. அவர் யார்? மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். அந்த ஸ்பீக்கருக்கு பேர் என்னது? மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். உண்மையை சொல்கிறவனுக்கு பேர் நெகட்டிவ் ஸ்பீக்கர். மாயையை பேசி உன்னை ஏமாத்துறானே அவனுக்கு பேர் என்னது? மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். மோட்டிவேஷனல் உண்டு. துக்கத்தில் இருக்கிறவனுக்கு ஆறுதலாய் பேசுகிறது மோட்டிவேஷனல் இல்லையா? துக்கமாக இருக்கிறவன், கஷ்டப்படுறவனுக்கு கவலைப்படாத. இயேசு சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். மோட்டிவேஷனல். கவலைப்படாத, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். மோட்டிவேஷனல். யாரும் இங்கே இல்லைன்னு சொல்லல, இல்லாதது ஒன்று சொல்றப்பாரு, மாயை. அதுக்கு தான் இன்னைக்கு சத்தத்துக்கு செவி கொடுக்கிற கூட்டம் ஒன்று உட்கார்ந்து இருக்குது. இது நேசரின் சத்தம் இல்லை, அது சர்ப்பத்தின் சத்தம். அது உங்களுக்கு தெரியணும். கடைசி காலத்தில் விசுவாசிகளுக்கு இந்த சத்தத்தை தான் ரொம்ப பிடிக்குது. உட்கார்ந்து பேசுகிறாங்க சர்ப்பத்துக்கிட்ட பொறுமையாக. புசிக்கும் நாளிலே சாகவே சாகவே என்று சொன்னாரோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஆண்டவர் சொன்னார் சாவேன்ட்டு. நீ சாக மாட்டேன், நிஜமாவா சொல்கிறீங்க? அவருக்கு தான் மீட்டிங், அவருக்கு தான் எல்லாமே. ஏன்? மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். கேட்கறதுக்கு எல்லாம் பயங்கர சந்தோஷமாக இருக்கும். ஆனால் கர்த்தருடைய சத்தம் வரும்போது பயம் வந்துடுது. ஏன் பயம் வருது தெரியுமா? நீ வஸ்திரம் போட்டவனாக இருந்தால் உனக்கு பயம் வராது. ரட்சிப்பின் வஸ்திரம் உனக்குள்ளே இருந்தால் பயம் வராது. உங்களுக்குள்ள நிர்வாணம் இருப்பதனால் என்ன வருது? பயம் வருது. இயேசுவோடைய வார்த்தையை கேட்கும்போது, வருகையை பற்றி கேட்கும்போது குதூகலம் வரணும். அன்னைக்கு பரிசுத்தவான்கள் எப்படி பாட்டு பாடினாங்க தெரியுமா? வருகை வரதை சந்தோஷமாக பாடினாங்க இல்லையா? மரணத்தை இன்னும் சந்தோஷமாக பாடினாங்க. பவுலே எழுதுறாரு, பவுலே சொல்றாரு, நான் தேகத்தை விட்டு பிரிய ஆசைப்படுகிறேன், மரணத்தை. அதனால பரிசுத்தவான்கள் பாட்டெல்லாம் எப்படி பாடினாங்க? ரொம்ப சந்தோஷமா பாடினாங்க. குதூகலம் நிறைந்த நாள் நடுவானில் தோன்றிடுமே, அப்படிதான் பாடினாங்க இல்லையா? இன்னைக்கு அதே பாட்டை நம்ம பாடினோம்னா, ஏன்டா சாவு பாட்டு பாடுறேன்னு கேட்குறான். பரலோகமே என் சொந்தமேனா, வேற ஏதாவது நல்ல பாட்டு பாடுங்கன்றான். சொல்றான், ஏப்பா அந்த பாட்டுக்கு என்னப்பா? இன்ப இயேசு, நீங்கள் பாருங்க, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், பரலோகமே என் சொந்தமே, அழகாய் நிற்கும் யார் இவர்கள், இதெல்லாம் சாவு பாட்டு. இன்னைக்கு பெந்தகோஸ்தேல என்ன பாட்டு? சாவு பாட்டு. நம்மளும் அதை அங்கே தான் பாருங்க, சர்ச்சிலையும் பாட மாட்டேங்கிறாங்க. பரலோகமே என் சொந்தமேனா, ஒருத்தங்க ஒரு பிள்ளை கேட்குது, ஏன் சபையில் போய் இவ்வளோ துக்கமாக பாடுறாங்க? இது எப்படி துக்கமாகும்? வருகைங்கிறது சந்தோஷம், மரணம் என்பது சந்தோஷம், பரலோகத்துக்கு போகிறது சந்தோஷம் இல்லையா? அப்போ நமக்கு ஏன் பயமாக இருக்குது? காரணம், என் நேசரின் சத்தமே எனக்கு பயமாக மாறிடுச்சு. இன்னைக்கு கர்த்தருடைய சத்தம் உண்மையை பேசும், கர்த்தருடைய சத்தம் சத்தியத்தை பேசும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் போது உங்களுக்கு எனக்கு என்ன வரக்கூடாது? பயம் வரக்கூடாது, தைரியம் வரணும். கொஞ்சம் வனாந்தரத்தை பற்றி பேசினா போதும், ஏங்க அவர் இப்படியெல்லாம் பேசுகிறாரு? அன்றைக்கி ஒரு ஊழியக்காரர் சொல்கிறார் மெசேஜில், விசுவாசியே 6 நாள் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் டயர்டாகி சர்ச்சுக்கு வரான். அவனை நம்ம என்ன பண்ணி அனுப்பணும்? அவனை சந்தோஷப்படுத்தி குதூகலமாக ஜாலியாக அனுப்பி வைக்கணும். அப்போ தான் அவன் அடுத்த 6 நாள் போயிட்டு வருவான். அப்போ நீங்கள் இனிமேட்டு என்ன பண்ணிவிடுங்க, சர்ச்சில் வசனம் பேசாதீங்க, காமெடி சீன் போட்டு விட்ருங்க. அவன் நல்லா 1 மணி நேரம் காமெடி பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுவான், குதூகலமாக போயிடுவான். யோசித்து பாருங்க, அங்கங்கிருந்து ஜனங்க எல்லாம் வனாந்தரத்தில் தேடி ஓடி வந்து அவங்ககிட்ட ஞானசானம் எடுக்கலான்னு வந்தா, அவன் சொல்கிறான், வருங்கோங்கத்திற்கு தப்பித்துக்கொள்ள வகை சொன்னவன் உனக்கு யாருன்னு கேட்குறான். சரி, அவன் தான் இப்படி இருக்கிறான்ட்டு இயேசுநாதர்கிட்ட ஓடி வந்து உட்காந்தா, அவர் சொல்கிறார், உன்னை விட பெருஜாதியாருக்கு தான் இப்போ அந்த காலத்தில் வந்து மேன்மை வரப்போது, உங்களுக்குலாம் ராஜ்யத்தின் புத்திரர் புறம்பே இருப்பார்கள், இவங்களை திட்டுறார் பிடிச்சி. வேதபாரர்கிட்ட ஜனங்க போவாங்க செய்தி கேட்க, இவர் மீட்டிங்க்கு வேதபாரகரே வரான். நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? சீனியர் பாஸ்டர் வந்திருக்கிறார், கூப்பிட்டு மேலே உட்கார வைங்க, அப்படி தானே சொல்ல போகிறோம். அவர் அவனை பார்த்து இவனை பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, இவெல்லாம் புளிப்புள்ளா அப்போன்ட்டார். அவன் டென்ஷன் ஆகி போகிறான்.
இன்னைக்கு நம்ம எதை விரும்புகிறோம்? மோட்டிவேஷனலுங்கிற பேரில் பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு கூட்டம், அதுவும் அப்படிப்பட்ட ஊழியர்கள் வர தொடங்கிட்டாங்க. அதான் ரொம்ப முக்கியம். வாசிங்களேன் ஒரு வசனத்தை, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிங்களேன். 13:11. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதா இருந்தது. வலு சர்ப்பத்தை போல பேசினது. பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இருந்தது. ஆனா பேசுறது எப்படி பேசுது? வலு சர்ப்பத்தை போல பேசினது. பார்க்கறதுக்கு ஆட்டுக்குட்டியை போல, இயேசு கிறிஸ்துவை போல, கிறிஸ்தவனை போல, ஊழியக்காரனை போல இருக்கும். ஆனா பேசுற சவுண்டு என்ன சவுண்டு? சர்ப்பத்தின் சவுண்டு. அதான் தோட்டத்தில் கேட்குது. ஒரு குரூப் இன்னைக்கு தோட்டத்தில் சர்ப்பத்தோட உட்காந்து பேசுறதுக்கு ரெடி. ஆனால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டால் ஓடிடும், எங்கேயாவது போய் மறைஞ்சிரும். இன்னைக்கு வரும்போதே சிலர் சொல்லிட்டு போகிறது என்ன தெரியுமா? நல்ல சத்தியம், எங்கள் சர்ச்சுக்கு ஒரு நல்ல சத்தியம் பேசுகிற ஊழியக்கார் வருவார். எப்பவும் வருவார். ஒரு மாதமோ ஒரு வாரம் எங்கள் பாஸ்டர் அவர் கொடுத்துருவார். ஏன்னா ரொம்ப டெப்த்தாக சத்தியம் பேசுவார். நாங்கள் எல்லா வாரத்தை விட அந்த வாரம் ரொம்ப ஆங்ஷியஸாக போய் உட்காந்துருப்போம். ஏன்னு சொன்னால் சத்தியம் பேசுகிற ஒரு ஊழியக்காரன்ட்டு அவர் பேச ஆரம்பிப்பார். திரும்பி பார்த்தோம்னா 70% தூங்கும். எங்களுக்கு கோபமாக வரும். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு இன்னும் கோபம் வரும். அவன் சொல்லுவான், இதெல்லாம் என்ன ஜென்மம்மா? அப்படியே கேட்பான், இதெல்லாம் என்ன ஜென்மம்? ஏன் ஒரு மனுஷன் சத்தியத்தை, கிடைக்காத ஒரு பொக்கிஷத்தை சபைக்குள்ளே வந்து பேசினா அந்த வாரம் பார்த்தீங்கன்னா கூட்டம் குறைஞ்சிருக்கும். அவன் முடிவு பண்ணிடுறான், சத்தியம் பேசுகிறவர் வர்றாரு. அதே நீங்கள் சொல்லி பாருங்கள், இந்த வாரம் அமெரிக்காவிலிருந்து ஒரு வெளிநாட்டு ஊழியக்காரர் வரார். அவர் வந்தார் என்று சொன்னால் தண்ணீர் திராட்சரசமாய் மாறும். கடைசி ஜபத்தில் தங்கம் கொட்டும், நடு ஜபத்தில் வெள்ளி கொட்டும். சொல்லி பாருங்க, நமக்கு சேர் போட்டு வெளியே நிற்க வைக்க முடியாத அளவுக்கு கூட்டம் வந்துடும். இன்னைக்கு அந்த சத்தத்துக்கு தான் செவி இருக்கு. நல்ல சத்தியத்துக்கு ஓடிடுறான். எதுக்குங்க இதெல்லாம்? ஒருத்தர் சொன்னாரா தான் மனைவி கிட்ட, நான் எம்டி ஜெகன் மீட்டிங் போகிறேன் வரீங்களான்னு. அந்த ஆள் மீட்டிங்கெலாம் நான் வரல, நீயே போனாரோ. உடனே அந்த அம்மா சொன்னாங்களே, ஏன் அவர் நல்லா தானே பேசுகிறாரு? நல்லா தான் பேசுகிறான், போகும்போது பயமுறுத்தி அனுப்புகிறான், எதுக்கு நமக்கு வம்பு? அதனால் அப்படியே சொன்னார் அவர். அவங்க ஒய்ஃப் வந்து சாட்சி சொன்னாங்க. அப்படி எங்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன், இப்போ எங்கிட்ட சாட்சி சொல்கிறீங்களா, நான் திட்டிட்டு போகிறீங்களான்னு கேட்டேன். எதுக்கு சொல்கிறேன்? பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம்? சத்தியத்துக்கு ஓடி ஒழிகிற கூட்டம். இவனுக்கு சத்தியம் வேண்டாம். இதுக்கு ஏற்ற மாதிரி வெளியே ஊழியக்காரங்க சபை வச்சுருக்கிறாங்க. பாஸ்டர் ஆரம்பிக்கும் போது சொன்னார் பாருங்க, நல்லா 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் என்னது வர்ஷிப்பு, பாட்டு, அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட்டு, அப்புறம் காணிக்க. ஒரு பெரிய சபையிலேருந்து ஒரு ஊழியக்காரர், பெரிய ஊழியக்காரர்னா வயசானவர், அப்படி சொல்கிறேன். அவரை ஃபோன் பண்ணி, தம்பி என் சர்ச்சுக்கு நீ வந்து செய்தி கொடுக்க முடியுமாப்பான்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், நான் வரேன்னு. ஆனாப்பா என் சபையில் ஒரு 20 நிமிஷம் தான் உனக்கு டைம் தர முடியும், பரவாயில்லையான்னாரு. நான் கேட்டேன், 20 நிமிஷம்னா அப்போ மற்ற நேரம்லாம் என்னையா நடக்கும்னு கேட்டேன். 1 மணி நேரம் ஆராதனைப்பா, அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட்டு, அப்புறம் காணிக்க, அது ஒரு 1/2 hour ஆகும், அப்புறமா அதான் உனக்கு கொடுப்போம், மொத்தமே 2 மணி நேரம் தான் ஆராதனை, வேணா உனக்கு நான் 25 minutes தரேன்னாரு. நான் சொன்னேன், அந்த 25 நிமிஷமும் பாடிடுங்க, சரியாக போயிடும். எதுக்கு வசனம்? வசனம் எதுக்கு? அவர் கேட்டால் சொல்கிறாரு, ஜனங்கள் உட்கார மாட்டார்கள். அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, சைக்காலஜிக்கலி 40 நிமிஷத்துக்கு மேலே என்ன செய்ய முடியாது? உட்கார முடியாது. ஒரு செய்தியினுடைய நேரம் வந்து 45 minutes. எவன் சொன்னா? ஜனங்கள் உட்கார்ந்து கேட்பார்கள். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்கார்ந்து கேட்பார்கள். பேசுவது ஆவியானவராய் இருக்க வேண்டும். இரவும் பகலும் 3 நாள் பேசினாலும் கேட்பாங்க. பேசுறது இயேசு கிறிஸ்துவா இருக்கணும். அப்படின்னா ஜனங்க உட்கார்ந்து செய்தியை கேட்பான். பேசுறது சர்ப்பமாக இருந்தால் 40 நிமிஷத்துக்கு மேலே கேட்க முடியாது. உண்மை. உலகத்தின் ஞானம், உலகத்தின் மோட்டிவேஷனல், உலகத்தில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி, அப்புறம் வந்து நீங்கள் அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ரானமி, என்ன வேணால் எடுத்துக்கோங்க. எந்த செர்மனையும் 40 நிமிஷத்துக்கு மேலே கேட்க முடியாது. ஏன்னா முடியாது, அவ்வளோதான் நம்ம பிரெயின் அக்செப்ட் பண்ணோம். அதனால சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்லிட்டான், 40 minutes உங்கள் பிரெயின் அக்செப்ட் பண்ணோம். எந்த செர்மன் இருக்கட்டும், அது மோட்டிவேஷனல் ஸ்பீக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு சீரியலாக இருக்கட்டும், எல்லாம் பாருங்க 1/2 மணி நேரத்தில் நிறுத்திடுவான், நடுவில் பிரேக் கொடுத்துருவான். நம்ம மைண்டு கேட்காது. நம்ம மைண்டு
எல்லாத்தையும் தாண்டி கால நேரத்தை தாண்டி ஒன்றை கேட்கும்னு சொன்னா அது தேவனுடைய சத்தத்தை மட்டும்தான் கேட்கும். ஆவியானவர் பேசினா மட்டும்தான் கேட்கும், தேவன் பேசினா மட்டும்தான் கேட்கும். அந்த சத்தம் சபைக்குள்ள இருந்தால் ஜனங்கள் உட்கார்ந்து கேட்பார்கள். இன்னைக்கு அந்த சத்தம் இல்லை சபைக்குள்ள, அதனால ஜனங்கள் ஓடி ஒளிறாங்க. பல நேரங்களில் ஊழியக்காரர்களுக்கு என்ன வருத்தம், சபைக்கு ஜனங்க வரவே மாட்டேங்கிறாங்க. சபைக்கு ஜனங்க வரமாட்டாங்க. சபைக்கு ஜனங்களை இழுத்துட்டு வர்றதுக்கு ஒன்று இருக்குது, என்ன தெரியுமா? அதான் கர்த்தருடைய சத்தம். கர்த்தருடைய சத்தம் சபையில் இருக்குமானா எங்க இருக்கிறோன்னு ஓடி வருவான். யோசித்து பாருங்க, 4ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் கடைசி 2 வசனத்தை வாசித்து பாருங்கள். அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த வசனம். கடைசி 2 வசனம் வாசிங்கம்மா. அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. நல்லா கவனிங்க, சீரியாங்கிறது இஸ்ரவேலுக்கு வடபுறத்தில் இருக்கிற வேறொரு நாடு. இஸ்ரவேல் இல்லை, இஸ்ரவேலுக்கு வடபுறத்தில் இருக்கிற வேறொரு நாடு. ஆனால் இயேசு பேசினது புறஜாதியார் கலிலேயாவில். அதுக்கு முந்தின வசனத்தில் இருக்கு, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் எல்லாம் இருக்கு. அவர் பேசி முடிச்ச உடனே வசனம் சொல்லுது, அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. எப்படி? வாட்ஸ்அப் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, எந்த விதமான சோஷியல் மீடியா கிடையாது, போஸ்டர் கிடையாது, பேம்ப்ளெட் கிடையாது, எதுவுமே இல்லை. எப்படி இயேசுவோடைய கீர்த்தி கலிலேயாவிலிருந்து சிரியாவுக்கு போச்சு? நீங்கள் நினச்சிக்காதீங்க அவருடைய ஊழியம் தொடங்கி 30 வருஷம் ஆச்சுன்னு. அவர் மொத்தம் பண்ணதே 3 வருஷம் தான். 3.5 வருஷம் தான் பண்ணியிருக்கிறார். ஸ்டார்டிங்லேயே வசனம் சொல்லுது, அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் அடுத்து பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும், அடுத்த வசனம், கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். எப்படிங்க? how it is possible? எப்படி? பல நாடுகள்ல இருந்து வரான், ஜோர்டான்ல இருந்து வரான், சிரியால இருந்து வரான், பல சிட்டிஸ்ல இருந்து வரான், எருசலேம்ல இருந்து வரான், யூதேயால இருந்து வரான். how it is possible? எந்த விதமான விளம்பரம் கிடையாது, எந்த விதமான போஸ்டர்ஸ் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது. ஒன்று அவர் கர்த்தருடைய வார்த்தையை பேச தொடங்கினான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. கர்த்தருடைய சத்தத்துக்கு அப்படி ஒரு பவர் உண்டு. தேவ சமூகத்திலிருந்து காத்திருந்து நம்முடைய முற்பிதாக்கள் வசனத்தை கொண்டு வந்து செய்தியை கொடுத்ததுனால தான் ஜனங்கள் சபைக்கு ஓடி வந்தாங்க. அற்புதம் பெற்ற 10 குஷ்டரோகியில் 9 பேர் போயிடுவான். அற்புதம் பெற்ற எத்தனையோ பேர் போயிடுவாங்க. ஆனால் வசனத்தை வாங்கின 12 அப்போஸ்தலர்கள் கூடவே உட்கார்ந்துருப்பாங்க. வசனத்துக்கு அப்படி ஒரு பவர் உண்டு, எங்கேயும் போகாது, அது இழுத்து கொண்டாந்துரும். அந்த கர்த்தருடைய சத்தம் இருக்கணும் சபைக்குள்ள. இன்னைக்கு கடைசி காலத்தில் சபையை வளர்க்குறதுக்கு, ஊழியத்தை வளர்க்குறதுக்கு பயங்கர பிரயாசம், போராடி 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 என்னென்னவோ செய்கிறாங்க. அதுக்காக அவங்க அநேக உபயாந்தரங்களை கையாளுகிறார்கள். எங்கள் ஊழியத்தெல்லாம் ஆரம்பித்த புதுசில் ஒரு 2-3 வருஷத்தில் ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்கிற ஒரு தேவ மனுஷன் அவர் வந்தார். வந்துட்டு இந்த ஊழியத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான சில வழிமுறைகளை சொல்லி கொடுத்துட்டு போனார். இப்படி செய்யுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்கள் ஊழியமானது நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும், இப்படின்லாம் சொன்னார். அவர் சொல்லிட்டு போயிட்டார். போன ஒரு 5 நிமிஷத்தில் ஆண்டவர் சொன்னார், அவன் சொன்னதை எதையுமே செய்யாதேன்னு சொன்னார். அவன் சொல்லிட்டு போன எதையும் செய்யாதேன்னு சொன்னார். ஆனால் அவர் கர்த்தருடைய பெரிய கிருபை, எத்தனையோ பெரிய பெரிய ஆட்களுடைய பிஏ, அதாவது உலகத்தில் இருக்கிற பிஸ்னஸ்மேன்ஸ், அவங்களுடைய அசிஸ்டன்ட்ஸ், இவங்கெல்லாம் பழகிறதுக்கு பேசுகிறதுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தாரு. அவங்களோட உட்காந்துருக்கும் போது அநேக ஆலோசனைகள் சொல்லுவாங்க. எப்படி அவங்களுடைய பிஸ்னஸ் டெவலப் ஆச்சு, எப்படி அவங்க இவ்வளோ பெரிய விஸ்தாரமானாங்க, உலகம் எங்கும் எப்படி அவங்க பிரான்ச்சஸ் போச்சு, எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணால் சூப்பராக வரும்பாங்க. அவங்க சொல்லிட்டு போவாங்க. ஆண்டவர் சொல்லுவார், அதை நீ செய்யாதேன்னு சொல்லுவார். ஏன் தெரியுமா? நம்முடைய கீர்த்தியை எவ்வளவு தூரம் கொண்டு போக வேண்டும் என்பதை பரலோகம் ஏற்கனவே நிர்ணயித்து வைத்திருக்கிறது. அது உங்களை கொண்டு போகும். உலகமெங்கும் போகும்னா உலகமெங்கும் போகும். தமஸ்குவுக்கு போகிற வழியில் தடுக்கி விழுந்தவன் ஒருத்தன் எழுதின நிருபம் தமிழ்நாட்டில் நாம் வாசிக்கணும்னு பரலோகம் முடிவு பண்ணால் நம்ம கையில் அந்த நிருபம் நிற்கும். செய்கிறவர் நம்முடைய தேவன். நாம் மட்டும் தேவன்கிட்ட கரெக்டாக இருந்தால் போதும். நாம் மட்டும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறவங்களா இருந்தால் போதும். பிளான் போடுவாங்க பாருங்க. அப்படி இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மினிஸ்ட்ரிக்கு வரவங்களுக்குலாம் ஒரே ஒரு சாங்,
யூடியூப்பில் ஏற்றி விட்டா போதும், நம்ம மினிஸ்ட்ரி டெவலப் ஆகிடும். ஃபேஸ்புக்கில் ஏற்றிட்டா போதும், மினிஸ்ட்ரி அப்படி ஆயிரும். அந்த ஒரு வேகத்தில் வரும், அதே வேகத்தில் உள்ளே போயிடும். யோசிச்சு பாருங்க, சாராள் நவராஜ் அம்மா 40லேருந்து 45 வால்யூம் போட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி வரவங்க 4 பாட்டு தான். 3 பாட்டு ஃபேமஸ் ஆகுது, 4வது பாட்டு டவுன் ஆகுது, அதுக்கப்புறம் காணாமல் போகுது. ஃபாதர் பிரெக்மன்ஸை பாருங்கள், எத்தனை வால்யூம் இன்னைக்கும் ஆவிக்குள்ள பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. காரணம் என்ன? இவர்கள் தங்களை பிரஸ்தாபப்படுத்த விரும்பவில்லை, அவர்கள் தேவனை பிரஸ்தாபப்படுத்த விரும்பினார்கள். அவர்கள் தேவனோடு கூட நின்றார்கள். தேவனோடு கூட நிற்கும் போது தேவன் அவர்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் கொண்டு போய் வைக்கிறார். இதுதான் கர்த்தருடைய சத்தத்துக்கு இருக்கிற பவர். உங்ககிட்ட இந்த கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்குறவங்களா மாறி நீங்கள் பேசுறது கர்த்தருடைய சத்தமாக இருக்கும்னா, உலகமெங்கிலும் இருக்கிறவர்களை உங்களிடத்தில் கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு என்ன இருக்குது? சர்பத்தின் சத்தம் இருக்கு எங்க? தோட்டத்துக்குள்ள. அதே நேரத்தில் கர்த்தருடைய சத்தத்துக்கு ஓடி மறைகிற கூட்டம். இது வேணாம், இதை யார் கேட்பார்கள்? எப்போ போனாலும் வருக, எப்போ போனாலும் உபத்திரவம், வனாந்திரம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுது இது உண்டு, எல்லாம் சேர்ந்து இருக்கிறது தான். என்னது? இப்போ இயேசு தோட்டத்தில் தேவன் பேசுகிறாரு. பேசும்போது அவங்ககிட்ட சொல்கிற விஷயங்கள்லாம் நல்லா கவனிங்க. நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், நீங்கள் சகலவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். அடுத்து நீ என்ன செய்ய? தோட்டத்தில் உள்ள சகலவித கனிகளையும் புசிக்கலாம். அடுத்து நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க கூடாது. ஒரு கமாண்ட்மெண்ட் கொடுக்குறாரு, செய்யிரு. இன்னொன்று செய்யாத. இன்னொன்று நீ செய்ய வேண்டியது உலகத்தை ஆண்டு கொள்ள வேண்டியது. அடுத்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லாமே இருக்கு பாருங்க அவர்தில். எல்லாத்தையும் சொல்லிட்டு அத்தோட நிறுத்தலை, ஜட்ஜ்மெண்ட்டையும் சொல்கிறாரு, புசிக்கும் நாளிலே சாகவே. இவ்வளவும் ஆவியானவர் சொல்லக்கூடிய மெசேஜுக்குள்ளே இருக்கும். பிளஸ்ஸிங் இருக்கும், புரியுதுங்களா? ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். அந்த அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா அதனால் வரக்கூடியதான ஆசீர்வாதங்கள் இருக்கும். என்ன செய்யணும்னு இருக்கும், என்ன செய்யக்கூடாதுன்னு இருக்கும். எல்லாம் சேர்ந்தது தான் தேவனுடைய சத்தம், எல்லாம் சேர்ந்தது தான் சத்தியம். இன்னைக்கு இந்த சத்தியம் வேணாம், இந்த சத்தியம் போதும், இதெல்லாம் சர்ச்சுக்கு எதுக்கு, சபையில் எதுக்கு இந்த மாதிரி பேசணும், சபையை நம்ம எப்போ என்கரேஜ் பண்ணி வச்சுக்கணும், இப்படி ஒரு சத்தியத்தை பாகுபாடுபடுத்தி குறிப்பிட்ட காரியங்களை மட்டும் சபையில் பேசுகிறதுனால என்ன ஆகுது? யோசிச்சு பாருங்க. நீங்கள் வெறும் சிக்கனை சாப்பிடுங்க, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், வெரைட்டியாக இருக்கும். சிக்கன் 65, சிக்கன் டிக்கா, சிக்கன் கிரில்லு எல்லாம் இருக்கும். ஆனால் பாடியில் அதிக புரோட்டீன் ஆகிடும். அதிக புரோட்டீன் ஆச்சுன்னா அதனுடைய புரோட்டீன் டிஃபிஷியன்சி உள்ள வர தொடங்கிடும். எதை ஒன்றுமே அதிகமாக சாப்பிட்டா அதனால் ஒரு பிரச்சனை வந்துடும். அதனால தான் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட சொல்கிறார் ஆண்டவர். எல்லா உபதேசமும் சபைக்குள்ளே இருக்குது. 7 சபைகளுக்கு பவுல் எழுதுறாரு. அவருடைய நிருபங்கள் பாருங்கள், 7 சபைக்கு தான் இருக்கும். ஒன்று ரோமர், இன்னொன்று கொரிந்தியர், இன்னொன்று கலாத்தியர், ஒன்று எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், அப்புறம் இன்னொன்று கடைசி தெசலோனிக்கேயர். 7 சபைகளுக்கு எழுதிடுவார். 7 சபைகளுக்கு எழுதிட்டு 7 சபைகளுக்கும் 7 விதமான உபதேசங்களை எழுதுவார். ரோமருக்கு ரட்சிப்பை பற்றி எழுதுவார், கொரிந்தியருக்கு எழுதும்போது ஞானசானத்தை பற்றியும் கம்யூனியனை பற்றியும் எழுதுறாரு, கலாத்தியருக்கு எழுதும்போது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பற்றியும் வரங்களை பற்றியும் எழுதுறாரு, தெசலோனிக்கேயர்களுக்கு வருகையை பற்றி எழுதுறாரு. 7 உபதேசங்களையும் எழுதி மொத்தமாக கொடுத்து 7ஐயும் கை கொள்ளும்படி தான் சபைக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இல்லை எனக்கு தெசலோனிக்கேயர் மட்டும் போதும், எனக்கு ரோமர் மட்டும் போதும்னு சொல்ல முடியாது. பாருங்க, இன்னைக்கு கடைசி காலத்தில் சபை அப்படிப்பட்ட சத்தியத்துக்குள் போய் கொண்டிருக்கிறது. எனக்கு ஆசீர்வாதம் மட்டும் போதும், நீங்கள் தேவர்களை போல இருப்பீர்கள், சாக மாட்டீங்க, நீங்கள் தேவர்களை போல இருப்பீங்க, உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறியத்தக்குள்ள மாறுவீங்க. எல்லாம் பாசிட்டிவ் பாருங்க. இதில் நியாய தீர்ப்பே இருக்காது. இதில் வெறும் பிளஸ்ஸிங் மட்டும் இருக்கும். சர்பம் பேசுனதுக்கும் தேவன் பேசுனதுக்கும் வித்தியாசத்தை சொல்கிறேன். தேவன் பேசும்போது ஆண்டு கொள்ளுங்கள், வேலையை சொல்கிறாரு. உலகத்தை கீழ்ப்படுத்துங்க, வேலையை சொல்கிறாரு. நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், பிளஸ்ஸிங் பேசுகிறாரு. அடுத்து சொல்கிறாரு, நீ கை கொள்ள வேண்டிய கமாண்ட்மெண்ட், சகல விதமான கனிகளையும் புசிக்கலாம். கை கொள்ளக்கூடாத கமாண்ட்மெண்ட், நன்மை தீமை அறிந்த கனியை சாப்பிடாத. ஜட்ஜ்மெண்ட், நீ சாப்பிட்டினா சாகவே சாவாய். அத்தனையும் உள்ளடக்கியது தான் தேவனுடைய சத்தியம். இப்போ பிசாசு பேசும்போது பாருங்க, நீ சாப்பிடு, பாசிட்டிவ். சாக மாட்ட, பாசிட்டிவ். கண்கள் திறக்கப்படும், பாசிட்டிவ். தேவர்களை போல இருப்பீங்க, ஆசை வார்த்தை.
இதுதான் இன்னைக்கு சபைகளிலே கொடுக்கப்படுகிற உபதேசம். சர்பத்தின் உபதேசம் அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் அதுதான் கேட்டுக்கிட்டு இருக்குது. நிறைய சபைகளும் இதைத்தான் விரும்புது. எதை விரும்புது? இந்த பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ்னு சொல்லி கேட்க சந்தோஷமா இருக்கு, கேட்க சந்தோஷமா இருக்கு, கேட்க சந்தோஷமா இருக்கு. உண்மை, உன் மரணம், ஆவிக்குரிய மரணம் அந்த நாளிலிருந்து ஆரம்பித்து ஒரு நாள் நீ சாகவே சாவாய். அதே வேளையில் கர்த்தருடைய சத்தம் கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சிலதை சாப்பிட வேணான்னு சொல்லி வச்சிருப்பாரு. இது உனக்கு உகந்தது அல்ல, இது உனக்கு வேணாம், இது செய்யாத, இதை பண்ணு, இதை பண்ணாத, இதை செய், எல்லாம் சொல்லியிருப்பாரு. இந்த சிலது கொஞ்சம் கண்டிஷன்ஸ் இருக்க தான் செய்யும். சில காரியங்களை கர்த்தர் கண்டிப்பாக சொல்ல தான் செய்வார். சபையில் விசுவாசிகள் என்ன விரும்புறீங்க? கண்டிப்பான உபதேசம் இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பான உபதேசம் இருக்கிற சபையில் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கு, கண்டிப்பாக கர்த்தர் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். கொஞ்சம் கஷ்டப்படும். நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஸ்கூல் படிக்கும்போது டீச்சர்ஸே பயங்கர கண்டிப்பாக இருப்பாங்க. மாஸ்டர் பரம்பு வச்சுருக்கேன்னு சொன்னார்ல, வச்சுருக்கிறார். இது எதுக்கு? நம்ம கேர்ஃபுல்லாக பிரசங்கம் பண்ணணும்னு அர்த்தம். புரியுதா? நம்ம அப்போ போனால் ஸ்கூலில் டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க? கையில் ஒரு பரம்பு வச்சுருப்பாங்க. அவங்கள பார்த்தே நம்ம பயந்து தான் போவோம். இப்போ அவங்கக்கிட்ட நம்ம அப்பா அம்மா என்ன சொல்லி விட்டு வருவாங்க தெரியுமா? அவன் வீட்டில் அடங்கவே மாட்டேங்கிறான், நல்ல சாத்துங்க டீச்சர். அதில் அதிதீத அப்பாக்கள் அம்மாக்கள் இருக்கிறாங்க. இவங்களோட ஸ்டேட்மெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 கண்ணை மட்டும் விட்டுட்டு தோலை மொத்தையும் உரிங்கப்பா. என்ன பாருங்க, நம்ம என்ன ஆடா மாடா உரிக்கிறதுக்கு? அவன் சொல்லிட்டு போவாங்க, 2 கண்ணை மட்டும் விட்டுட்டு தோலை உரிங்க. அவங்களே சாத்துவாங்க. இவங்க எக்ஸ்ட்ரா பர்மிஷன் கொடுத்துட்டு போகிறாங்க. அன்னிலேருந்து அவர் நமக்கு ஹிட்லர் மாதிரி மாறிடுவார். ஸ்பெஷல் கான்சன்ட்ரேஷன் நம்ம மேலே வந்துடும். ஆனால் நான் சொல்கிறேன், நான் ஸ்கூல் படிக்கும்போது நடந்தது சொல்கிறேன். எங்கள் ஹெட் மாஸ்டரு அப்படி ரவுண்ட்ஸ் வருவார். இந்த ப்ரேயர் நடக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு நடத்துவாங்கள்ல, என்ன சொல்லுவாங்க அதுக்கு, அசம்பிளிக்கு வருவார். வரும்போது இந்த குச்சியை வச்சு முடியை அப்படி பின்னாடி பார்ப்பார். அது கொஞ்சம் தூக்குற மாதிரி இருந்துச்சுன்னா முடியை பிடிச்சி ஆட்டுவார். இது என்ன இது, நாளைக்கு வெட்டிட்டு வா. கிளாஸுக்கு போனோம்னா டீச்சர் இருப்பாங்க, கையை திருப்புமாங்க, நகம் இருக்குன்னு அங்கேயே போடுவாங்க, நகத்தை வெட்டிட்டு வான்னு. அந்த பழக்கம் இன்னைய வரைக்கும் தலைக்கு முடி வைக்கவே முடியாது. முடி வச்ச உடனே தலையில் என்னமோ பாரமாக இருக்கிற மாதிரியே இருக்கும் நமக்கு. இப்போ பாருங்க, டீச்சரு கேட்க முடியாது, கேட்டால் டீச்சரை திட்டுறான். மீறி பேசுனா அப்பாவும் சேர்ந்து போய் திட்டுறாரு. என் பையனை என்ன திட்டினீங்களாமே, எப்படி நீங்கள் திட்டலாம்? எப்படி அவன் உருப்பிடுவான் இல்லையா? அந்த கண்டிப்பு நம்மை சரியான பாதைக்கு கொண்டு வந்து நிறுத்திருச்சு. அந்த பேஸ்மெண்ட்டில் கொடுத்த கண்டிப்பு நம்மளை உருவாக்கிருச்சு. உருவாக்க வேண்டிய நேரத்தில் அந்த கண்டிப்பு அவசியம். அதே மாதிரி சபைக்கு வரும்போது கண்டிப்பான உபதேசம் அவசியம். அது உருவாக்குற இடம். அந்த உருவாக்குற இடத்துல உங்களை கண்டிப்பு பண்ணிட்டோம்னா பின்னாட்களை நீங்கள் அதை விடாது இருப்பீர்கள். பிள்ளையாண்டனை நடத்த வேண்டிய வழியில் நடத்த அவன் முதிர் வயதிலும் விடாது இருப்பான். அதே தான் பால் உண்ணுகிற குழந்தைகளை போல வரும்போது சபை ஸ்ட்ரிக்டான உபதேசத்தில் வந்துருச்சுன்னா, இப்போ நாங்களாம் அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரர்கிட்ட இருந்து உபதேசத்தை வாங்கியிருக்கிறோம். சத்தியம் எதுன்னு தெரியுது, அதை பேசுறதுக்கு தைரியமும் ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்போ அந்த சத்தியம் பேசுறதுக்கே இன்னைக்கு தைரியம் இல்லை. காரணம் என்ன? சத்தியமே இல்லை. இன்னைக்கு சபைக்குள்ள நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எல்லா உபதேசங்களும் சேர்ந்துருக்கும். விசுவாசம் இருக்கும், பரிசுத்தம் இருக்கும், நீதி இருக்கும், நியாய தீர்ப்பு இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அத்தனையும் உள்ளடக்கியது தான் சபை. எனக்கு இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். அங்கே ஒரு சபை நடத்துகிறாங்க, அந்த பாஸ்டர் எவ்வளோ அன்பாய் பேசுகிறார் தெரியுமா? பிரியமானவர்களே, அவர் கூப்பிடும்போது எப்படி கூப்பிட்றாரு? பிரியமானவர்களே கூப்பிடுங்க, போங்க, 2 பேரும் இங்கேயே இருங்க. நாங்கள் கூப்பிடும் போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கூப்பிடுவோம், விரியன் பாம்பு குட்டியன்னு தான் சொல்லுவோம். ஆனால் எங்கள் நோக்கம் நீங்கள் பரலோகம் வர வேண்டியும் என்பது. அல்லேலூயா. நீங்கள் ஓடி ஒளிகிற கூட்டமாக இருக்கக்கூடாது. இன்னொருத்தர் இருக்கிறான் பாருங்க, இவனாவது பரவாயில்ல, பாவம் செஞ்சுட்டு போய் ஒளிஞ்சிக்கிறான். இன்னொருத்தர் இருக்கான் பாருங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். இப்போ பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியம். எலியாவே உனக்கு இங்கே என்ன காரியம் என்றார். இப்போ அவன் என்ன சொல்றான் தெரியுமா?
11வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். இருங்க, நில் என்றார். வந்தானா? எலியா வெளியே வந்தானா? வரல. வாசிங்க 13வது வசனம். அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து. இது வரைக்கும் எலியா என்ன செய்யல? வெளியே வரல. எப்போ கூப்பிட்டாரு? 11வது வசனத்தில் கூப்பிடுறாரு. 13வது வசனத்தில் தான் வெளியே வர்றாரு. ஒருவேளை நீங்கள் வசனமாக பார்க்கும் போது பக்கத்தில் இருக்கும். 11, 13 அடுத்தடுத்து தானே. எலியா தான் வந்துட்டாரு? இல்லை, 11ல் கூப்பிட்டாரு. கூப்பிட்ட பிறகு என்னென்ன நடக்குது பாருங்களேன். வெளியே வந்து நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் பிளக்கிறதும் கண்மலைகள் உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி எதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி எதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி எதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. இவ்வளோ விஷயம் நடக்குது. யார் வெளியே வரல? எலியா வரவே இல்லை, உள்ளே இருக்கிறார். ஏங்க சத்தம் கேட்குது, வெளியே வாப்பா. கர்த்தர் சொல்றாரு, எலியாவே எனக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? எலியாவுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு. என்ன குவாலிஃபிகேஷன்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு இல்லையா? இப்போ யோவானை பற்றி சொல்லும் போது ஒரு அன்பாக இருந்த சீஷன், அது அவருக்கு குவாலிஃபிகேஷன். இப்போ தானியேலை பற்றி சொல்லும் போது பிரியமான புருஷனாகிய தானியேலே, அது அவருக்கு குவாலிஃபிகேஷன். இப்போ மோசையை பற்றி சொல்லும் போது முகமுகமாய் கண்டவன், அவருக்கு அது ஒரு குவாலிஃபிகேஷன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்குல்ல. அதே மாதிரி எலியாவுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். கிளையாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். நல்லா கவனி. அப்ப அவனுக்கு இருக்கக்கூடியதான குவாலிஃபிகேஷன் என்னது? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். அதே மாதிரி 18ஆம் அதிகாரத்திலையும் அவன் சொல்லுவான் பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவான் பாருங்க. 18, 15 வாசிங்க. அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். எலியாவுடைய குவாலிஃபிகேஷனே என்னது? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். அதான் அவ குவாலிஃபிகேஷன். ஆல்வேஸ் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். இப்ப கர்த்தர் என்ன சொன்னார் எலியாவை பார்த்து? 19ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். எனக்கு முன்னாடி வாங்குறாரு. இவரோட குவாலிஃபிகேஷனே என்னது? எப்போ அவருக்கு முன்னாடி நிற்கிறது தான். ஆனா இப்ப சொல்றாரு எனக்கு முன்னாடி வா. ஆனா எலியா எங்க இருக்கிறாரு? கெபிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. கூப்பிடுறாரு, எனக்கு முன்னாடி வாப்பா. வரல. பெருங்காற்று, கண்மலையை பிளக்கத்தக்கதான பெருங்காற்று, அக்கினி, பூமி அதிர்ச்சி எல்லாம் வருது. அடுத்து 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 வெளியவே வரல மனுஷன், வெளியவே வரல. காரணம் என்ன? கர்த்தரே கூப்பிடுறாரு, வெளியே வர மாட்டேங்கிறான். இன்னைக்கு அப்படி ஒரு கூட்டம் இருக்கு, வெளியே வராமல் ஒளிஞ்சு கொள்ளுகிற கூட்டம், கர்த்தர் கூப்பிட்டாலும் வராத கூட்டம், கர்த்தர் சொன்னாலும் செய்யாத கூட்டம். ஆண்டவர் சொல்றாரு சபைக்கு, எத்தனை பேர் செய்கிறாங்க? கர்த்தர் கூப்பிடுறாரு, எத்தனை பேர் ஊழியத்துக்கு வர்றாங்க? உட்காந்து கதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. கதவை தட்டுவார் ஆண்டவர், கதவை தர சொல்றது நேசர். கதவை தரனா திறக்கணும், அவ்வளோதான வேலை. அவர் ஜென்டில் கார்டு, உடச்சிக்கிட்டு வரமாட்டார். சொல்லுவார், கதவை தரேன்பார், திறக்கணும். அவள் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருப்பா. என்ன கதை பேசுறது? கால்களை கழுவினேன், வஸ்திரத்தை கலைந்தேன், எப்படி திறப்பேன், இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறது. ஒரு குரூப் வருகை, இந்த ஊழியத்துக்கு வாப்பா, வராது, பேசிக்கிட்டே இருக்கோம். நான் ஊழியத்துக்கு வந்தா மோசையை கூப்பிட்றாரு, நீ வா, நான் உன்னை பார்வனுக்கு முன்பாக அனுப்புவேன். உடனே அவர், நான் சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க, சரி இந்த அற்புதத்தெல்லாம் போய் சொல்லு, அவங்க கேட்பாங்க. இல்லை நான் போய் சொன்னால் அவங்க நாமத்தை என்னான்னு கேட்பாங்க, சரி நீ போய் சொல்லு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு போய் சொல்லு. கடைசியாக நான் திக்குவாயும் மந்தனாவுமா இருக்கிறேன், சரி உனக்காக பேசுறதுக்கு ஆர்வனை அனுப்புகிறேன் போ. கடைசியாக நீர் அனுப்ப சித்தமாக இருக்கிற யாரையாவது அனுப்பும். ஏன்னா இவ்வளோ அப்புறம் உங்கள்கிட்ட எதுக்கு பேசணும்? நாங்கள்
வேற யாராவது அனுப்பதான் நாங்கள் ஏன்பா உங்கள்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம்? நீ கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்கிறாரு. பொறுமையாக தேவன் சொல்கிறார் பாருங்க. அவ்வளோ பொறுமையாக தேவன் பதில் பேசுறது எவ்வளோ பெரிய விஷயம். சர்வ வல்லமை உள்ள தேவன். கேட்குற கேள்விக்கெல்லாம் 5 தடவை பேசுகிறாரு அவங்ககிட்ட. பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கிறார். எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக நீங்கள் வேணால் வேறு யாரையாவது பாருங்களேன், எப்படி இருக்கும் பாருங்க. வசனம் சொல்லுது, கர்த்தர் கோபம் உண்டவராய். கர்த்தருக்கு என்ன வந்துருச்சு? கோபம். கூப்பிட்றாரு. சர்வ வல்லமை உள்ள தேவன். வந்து நில்லுனா நில்லுப்பா, தொறனா தொறப்பா, போனா போப்பா, அதான்ப்பா உன் வேலை. நீ யாரு? அவர் உன்னை என்னையும் கூப்பிடுறதே பெரிய விஷயம். அவர் உண்டாக்கின சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரத்தையும் பார்க்கும் பொழுது மனுஷனை நினைப்பதற்கும் விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். எம்மாத்திரம். ஏதோ நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாரு, நமக்கு ஒரு காலிங் கொடுக்குறாரு, நம்மகிட்ட ஒரு ஊழியத்தை கொடுக்குறாரு, நம்மகிட்ட ஒரு காரியத்தை சொல்லி செய்ய சொல்றாரு. அதுக்கு 1008 கேள்வி. இது எப்படி நடக்கும்? நீ கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாய். நான் புருஷனை அறிய நீ சொல்கிறோம்ல, நாங்கள் சொல்கிற மாதிரி நடக்குமா நடக்காதா? அப்புறம் ஒவ்வொருத்தரும் பைபிளில் நிறைய பேர் பாருங்க, நீ போய் நேர் தெருவில் இருக்கிற பவுல் என்கிறவனை அபிஷேகம் பண்ணு. ஆண்டவரே, அவன் சபைகளை துன்பப்படுத்துகிறவன் அல்லவா? என்னமோ நான் தெரியாத ஒரு ஆளை சொல்லிட்டா மாதிரியும், அது அனனியாவுக்கு தான் தெரிஞ்ச மாதிரியும். ஆண்டவரே, அவன் சபைகள், ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு தெரியும், நீ போ. ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க, எனக்கு தெரியும், நீ போ. எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? நான் சொல்லி நீ என்ன ஏற்று பேசுகிறையே? ராஜா பேசும்போது ஏற்று பேசவே கூடாது. அதான் கிங்டம் ரூல். பரலோகத்தினுடைய ரூல் என்ன? ராஜா பேசும்போது ஏற்று பேசக்கூடாது. நோ அதர் வேர்ட்ஸ். ராஜா சொல்கிற கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டியதான் வேலை. வந்து நில்லுனா என்ன செய்யணும்? நிற்கணும். இன்னைக்கு இருக்கிற ராஜாக்களை கொஞ்சம் அவங்களுக்கு கீழே இருக்கிற அசிஸ்டன்ஸ் எதையாவது செஞ்சுட்டாங்க, பிஎஸ்ஓ அல்லது ஆஃபீஸர்ஸோ செஞ்சால் அவங்கள படாத பாடுபடுத்திடுறாங்க இல்லையா? ஏதோ ஒரு ஆஃபீஸர் வந்து ஒரு வேலை செய்ய சொல்கிறாரு, அந்த ஆஃபீஸர் செய்யலைன்னு வச்சுக்கோங்க, தண்ணியெல்லாம் காட்டுக்கு மாற்றிடுறாங்க இமிடியேட். உடனே போட்டு காத்திருப்பு பட்டியலில் தூக்கி போட்டுடுறாங்க. என்னாச்சு? அவர் ஒன்று சொன்னார், அது செய்ய முடியாது, தப்பான காரியம் செய்ய முடியாதுன்னு தூக்கி போட்டாங்க. அவ்வளோ கோவப்படக்கூடியதான இந்த ஆட்கள். ஆனால் நம்ம தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் கூப்பிட்றார், வந்து நில்லு. இன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்காத இன்னொரு கூட்டம் இருக்கு. அவங்களுக்கு காரணம் இருக்கு. எலியா வெளியே வராமல் இருக்கிறதுக்கு காரணம் இருக்கு. எப்பவும் முன்னாடி நிற்கிறவர் தான் அவரு, எப்பவும் முன்னாடி நிற்கிறவர் தான். ஆனால் இன்னைக்கு அவர்கிட்ட ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? எலியா ஸ்டாண்டிங் இன் த ராங் பிளேஸ். நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? அந்த வாசிங்க 19ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு. மன்னிக்கணுமா 19:9 வாசிங்க. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி. எங்க போயிட்டாரு? இப்ப அவரு கெபிக்கு போயிட்டாரு. எந்த கெபிக்கு போயிட்டாரு? 8வது வசனம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகல் ஓரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்க போயிட்டாரு. போயிட்டு கெபிக்கு போயிட்டாரு. ஏன் கெபிக்கு போயிட்டாரு? ஏசபேல் தேடுறாங்க, கொல்ல பார்க்குற. பின்னாடி அவரே சொல்றாரு, நான் ஒருவர் மாத்திரம் மீந்திருக்கிறேன் ஆண்டவரே, என்ன கொல்ல பார்க்குறாங்கப்பா. உடனே ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் கேட்டு முடிச்சிட்டார் ஆண்டவர். அவன் சொன்ன எல்லா விண்ணப்பத்தையும் என்ன பண்ணிட்டாரு? கேட்டு முடிச்சுட்டு 13ஆம் அதிகாரத்தில் அதுக்கு அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. 9ஆம் வசனத்தில் அவர் கேட்குறாரு, உனக்கு இங்கே என்ன காரியம் அப்படின்னு கேட்டாரு. அடுத்து பூமி எதிர்ச்சிக்கு பின் மெல்லிய சத்தம் உண்டு 13 பாருங்க. அதை 13 வாசிங்க. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. இவ்வளவு நேரம் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாம இதே காரியத்தை தான் 10ல் சொல்றாரு, 9ல் கேட்டாரு. அவன் சொல்லிட்டான், பதில் சொல்லிட்டான். 10ல் இருந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. திருப்பி 13ல் சேம் கொஸ்டின். இங்க என்ன பண்ற? சில ஆட்கள் பார்த்துருக்கீங்களா? பதில் பேசுறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். லேட்டாக வருவான் ஸ்கூலுக்கு. ஏண்டா லேட்டு? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவன் சொல்கிற பதில், சர்ச்சுக்கா
வரும்போது ஏன்டா லேட்டு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவங்களும் சரி சரி போ. அவங்க என்ன கேட்டாங்க இப்போ, அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க, அதில் இவங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இவன் எல்லாம் பேசி முடிச்சிட்டான். முடித்த பிறகு திருப்பி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து கேட்குறாரு, உனக்கு இங்கே என்ன வேலை? அவன் திருப்பி சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நான் பக்தி வைரமாக இருந்தேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் செஞ்சதெல்லாம் கரெக்டு தம்பி, பட் நிற்கிற இடம் தான் ராங். ஏன் தெரியுமா? நீ வர வேண்டியது ஓரேப் இல்லை, நீ போக வேண்டியது தமஸ்கு. அடுத்த வசனத்தை சொல்லுவார், நீ தமஸ்குவுக்கு போய் அப்படின்பார். கர்த்தர் அவனை பார்த்து 15, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போ. நீ போக வேண்டிய இடம் தமஸ்கு. அது எங்கே இருக்குது? நார்த்து மேலே இருக்குது. ஓரேப் எங்கே இருக்குது? சவுத்து கீழே இருக்குது. எகிப்துக்கு வந்துட்டார். இவர் போக வேண்டியது சிரியா, ஆப்போசிட் டைரக்ஷன். ஏதோ சாப்பிட்டோம் பலம் கெபிக்கு. ஏன்னா 18ஆம் அதிகாரத்தில் உபதியா சொல்லியிருக்கிறார் எலியா கிட்ட, நான் கெபிக்கு 50 பேரை என்ன பண்ணி வச்சிருக்கிறேன், சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இது எலியாவுடைய மைண்டில் விழுந்துருச்சு. ஓ, கெபியில் எப்படி இருக்கலாம், சேஃபாக இருக்கலாம். ஏசபேலுக்கு தப்பிச்சு ஏற்கனவே 100 பேர் அங்கே பத்திரமா இருக்கிறான். நம்மளும் ஒரு கெபியை தேடி உள்ளே போய் உக்காண்டோம்னா ஒரு வயலும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. சாப்பாடு சாப்பிட்டாரு, கிளம்புனாரு, இரவும் பகல் 40 நாள் நடந்தார். நல்ல சேஃபான ஒரு கெபியை பார்த்தாரு, உள்ளே போத்தாரு, போய் உக்காந்துட்டார். இப்போ இவர் கூப்பிட்றாரு, கொஞ்சம் முன்னாடி வாயேன். இவன் பார்க்குறான், இப்போ போனால் ஏன் இவர் கூப்பிட்றாரு, இவர் ஏன் கூப்பிட்றாரு, அப்படியே வெயிட் பண்ணுறான். எதாக இருந்தாலும் பொறுமையாக போவோம், இதுக்கு அர்ஜென்ட்டு. கர்த்தர் சொல்லிட்டு சும்மா இல்லை, வசனம் சொல்லுது, நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். அப்படி கிராஸ் ஆகுறாரு. கிராஸ் ஆகும்போது அடிக்குது காற்று. எலியா பார்த்தான், ரொம்ப டென்ஷனில் இருக்கிறாரு. ஏன்னா அந்த தேவ மனுஷன் பாருங்க, தேவனை அறிகிற அறிவு அவனுக்கு இருக்கு, பழைய பழக்கம் இருக்கும்ல. ஏன்னா முன்பாவே நின்றுருக்கிறவன் பார்க்குறான். கர்த்தருடைய அப்படி ஒரு கடந்து போனால் கண்மலையெல்லாம் பிளக்குது, டடால் புடால்னு. நமக்கு 2 இடி சத்தம் நைட்டு 12 மணிக்கு திடீர்னு கேட்டாலே எப்படி இருக்கு, அடிச்சு நொறுக்குது. அவன் பார்த்தான், வெளியே மட்டும் போயிடக்கூடாது. இப்போ ஆள் சரியில்லை. சில கணவன்கள் பார்த்துருக்கீங்களா, இந்த கதவுக்கிட்ட வந்துட்டு 2 நிமிஷம் அப்படியே நிற்பான், உள்ளே வரமாட்டான். பார்த்துருக்கீங்களா? செருப்பு கட்டுற மாதிரியே நிற்பான். ஏன்னா உள்ள டம்மு டம்முன்னு கேட்டுச்சுன்னா செருப்பை போட்டு அப்படியே பொறுமையாக போயிடுவான். எதுக்கு வம்பு, சவுண்டு மூடிட்டும் அப்புறம் வருவான். இப்போ இருக்க கணவன் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஆகிட்டார். ஃபோன் பண்ணி பசங்கிட்ட கேட்குறாரு, நிலைமை எப்படிறா இருக்குது, வரலாமா? அவன் சொல்கிறான், இடியுடன் கூடிய மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, புயல் இன்னும் கரையை கடக்கலை, நீங்கள் பொறுமையாக வாங்கன்றான். 3ஆம் எண் சிக்னல் ஏற்றப்பட்டிருக்கிறது. எலியா வெளியே வரல பாருங்க, அப்படியே நிற்கிறான், உள்ளே நிற்கிறான். ஆண்டவர் பார்த்தாரு, சரி இப்போ இவன் வரமாட்டான் போல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த வசனம் சொல்லுது, ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இல்லை. அடுத்து காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி ஆடுது, தட தட தட. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோவத்தில் ஆடும், பார்த்துருக்கீங்களா? கணவர் கேட்பாரு, ஏன் இந்த ஆட்டம் ஆடுற நீ? சில கணவர்கள் ஆடுவான், பார்த்துருக்கீங்களா? அப்படியே ரிமோட்டெல்லாம் போட்டு துடிப்போம், என்ன பண்ணுறது, ஆடிக்கிட்டே இருக்கும். அவனுக்கு பூமி அதிர்ச்சி, கோவத்தில் இருக்கான்னு அர்த்தம். எலியா பார்க்குறான், இப்பவும் போகக்கூடாது. எதுக்கு வம்பு? கண்மலையை பிளக்கத்தக்கதான கோவம் இல்லை, ஆனால் கோவம் கொஞ்சம் இப்போ என்னவாயிருக்க, குறைஞ்சிருக்கு. ஆனால் இப்பவும் போயிடக்கூடாது. எதுக்கு நடுவில் போய் தலைவர்? அந்த அம்மாலாம் சொல்லும் பசங்கிட்ட, அந்த ஆள் கத்திக்கிட்டு இருக்கான், இப்போ கிட்ட போகாதீங்க, அவர் போகலாம், பொறுமையாக போகலாம், நீங்கள் பேசி எதுவும் மாட்டிக்காதீங்க. கடைசியாக 3வது அப்படியே வெயிட் பண்ணி பார்க்குறான், அதிலும் கர்த்தர் இருக்கவில்லை. இப்போ அடுத்து ஆண்டவர் அதுலேருந்து வந்துட்டார், கூல் ஆயிட்டாரு. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அக்கினி உண்டாயிற்று. பூமி எதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. கோபம், நீ ஒட்டமெல்லாம் சூடு, பிபி ஏறுது. பிபி ஏறுனா சூடுன்னு அர்த்தம். பிபி ஏறுது, அக்கினி உண்டாயிட்டு. நம்மள மாதிரியே தான், அவரது தான் நமக்கு இருக்குது. அவர் சாயல தானே படைக்கப்பட்டோம். அது வந்து பெரிய லெவலில் இருக்குது, நம்ம சின்ன லெவலில் இருக்கோம். புரியுதா? கண்மலையை பிளக்கத்தக்கதான பெருங்காற்று அப்படின்னா சர்ரா புர்ரா ஓடுறது. சில அம்மா பாருங்கள், கிச்சனுக்கு அதுக்கும் வேக வேகமாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அப்படியே பார்த்துட்டே இருப்பான். பெருங்காற்று வீசுது, நம்ம இப்போ உள்ளே போகக்கூடாது, பொறுமையாக காத்திருக்கணும். அதுக்கப்புறம் அந்த அம்மாவே கூலாகும், வந்து பக்கத்தில் நின்று பேசும். இப்போ பதில் சொல்வீங்களா மாட்டிங்களா? பூமி அதிர்ச்சி ஆடிக்கிட்டு இருக்குது, இப்போவும் போகக்கூடாது, பக்கத்துலேயே நிற்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் கழித்து இப்படி முறைச்சி பார்த்துட்டே இருக்கும். இவ்வளோ பேசுகிறோம், பதில் பேசுகிறீங்களா? இப்போ வெறும் அக்கினி மட்டும் இருக்குது, பூமி அதிர்ச்சி நின்றுச்சு, சுழல் காற்றும் நின்றுச்சு, ஒரு இடமா நின்று முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்பவும் அமைதியாக இருக்கும். கடைசியாக 1 மணி நேரம் கழிச்சு வந்து கேட்கும், நான் இவ்வளோ பேசினேன்னு. இப்போ வாசிங்க வசனத்தை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதான் வந்து பதுமையாக உட்காந்து பக்கத்தில் கேட்கும், ஏன்பா நான் அந்த கத்துறேன்,
நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது எலியா சால்வையை மூடி வெளியே. அப்போ தான் அவன் ஆரம்பிப்பான், இல்லைம்மா நான் சொல்கிறத கேளு, நம்ம என்ன நடக்குதோ அதானே அங்கே இருக்கு. அவருடைய பிள்ளைங்கள் தானே நம்மளும். பெண்களும் அவர் சாயலாய் படைக்கப்பட்டவங்க தான், ஆண்களும் அவர் சாயலாய் படைக்கப்பட்டவங்க தான். 2 பேரும் ஒரே சாயல் தானே, தேவ சாயலாய் படைக்கப்பட்டவங்க தானே. அப்படி தான் இருப்போம். இப்போ எலியாவுக்கு நல்லா தெரியுது, இப்போ அவர் ரொம்ப கோபத்தில் இருக்கிறார், இப்போ போகக்கூடாது. இப்போது we are standing in the wrong place. we are standing in the wrong place. தப்பான இடத்தில் இருக்கிறவனுக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்க பயமாக இருக்கும். உங்களுக்கு நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை சொல்கிற இடத்துல நீங்கள் நின்று பாருங்கள், உங்களை அறியாமலேயே உங்களுக்கு ஒரு தைரியம் ஒன்று உண்டாகும். ஒரு தைரியம் ஒன்று வரும். எப்படி திடீர்னு பேதுருக்கு தைரியம் வந்துச்சு? 40 நாளைக்கு முன்னாடி தாங்க அத்தனை பேரை பார்த்து பயந்து இயேசுவை மறுதளிச்சிருக்கிறாரு. இப்போ பரிசுத்தாவி உள்ளே வந்துட்டாரு. வசனம் சொல்லுது, பேதுரு தைரியமாய் எழுந்து பிரசங்கித்து. அவன் சொல்கிறான் 5ஆம் அதிகாரத்தில், நான் தைரியமாய் பேச எனக்கு இடம் கொடுங்களுங்கிறான். கிவ் மீ த வே. அதான் விசுவாசத்தினால் உண்டாகிற தைரியம். எப்போ வரும் தெரியுமா? கர்த்தர் சொல்லுகிற இடத்தில் நீங்கள் நின்னா உங்களுக்கு ஒரு தைரியம் வரும். பையனை பலி கொடுக்க சொல்லிட்டாரு ஆபிரகாமை. எந்த அப்பனா இருந்தாலும் கை நடுங்கும். எப்பேற்பட்ட விசுவாச தகப்பன் யாரா இருக்கட்டும் கை நடுங்கும். ஆபிரகாமுக்கு மட்டும் கை நடங்கவே இல்லை. தூக்கிட்டான் கத்தியா. ஏன் தெரியுமா? அவனுக்கு ஒன்று தெரியும், நான் கர்த்தர் குறித்த இடத்தில் இருக்கிறேன். வசனம் தெளிவாக சொல்லுது, கர்த்தர் அவனுக்கு குறித்த இடத்திலே அவன் வந்தான். அவனுக்கு தெரியும், இந்த இடத்துல நான் நின்னா கர்த்தர் என்னை ஒன்றுமே செய்ய மாட்டாரு, என் பிள்ளையோட நான் திரும்பி போவேன்னு சொல்கிறான் அவன். அதுதான் கர்த்தர் சொல்லுகிற இடத்துல நீங்கள் நின்று பாருங்க. கர்த்தர் சொல்கிற ஊழியத்தை செஞ்சு பாருங்க. கர்த்தர் சொல்கிற பிஸ்னஸை செய்யுங்க. கர்த்தர் சொல்கிறவனை கல்யாணம் பண்ணுங்க. கர்த்தர் சொல்கிற இடத்துல படிங்க. அந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும். கர்த்தர் சொன்னார், அவர் என்னோடு கூட இருப்பார். அதுதான் இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நம்ம ராங் பிளேஸில் நின்றுட்டு இருக்கிறோம். பயம், எதுக்கு எடுத்தாலும் பயம். யோசித்து பாருங்க, பவுலை அடித்து நொறுக்கியாச்சு, செத்துட்டான்னு நினச்சிட்டாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரத்தில் இருக்கு. செத்துட்டான்னு நினச்சிட்டாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, பவுலை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நீ எழுந்து தைரியமாய் பேசு, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேகர் உண்டு. வசனம் இருக்கு பாருங்க, 10வது வசனம் வாசிங்க. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி, உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். நல்ல கவனிங்க. அதுதான் அடிக்கிறான், உதைக்கிறான், எல்லாம் செய்யறான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, தைரியமா போய் பேசுப்பா, நீ போ. ஏன் சொல்றது? கர்த்தர். கர்த்தர் சொல்ற இடத்துல இருந்தா தைரியம் தானா வரும். அன்றைக்கி ஊழியத்துக்கு வந்தபோது, இதுக்கு முன்னாடி உள்ள ஊழியக்காரங்க ஊழியத்துக்கு வந்தபோது எல்லாரும் நினச்சிக்கிறாங்க, இந்த ஜென்ரேஷனில் தான் உபத்திரவம் ஜாஸ்தியாக இருக்குது, போராட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. சபைன்னு ஒன்று என்னைக்கு ஆரம்பிச்சிச்சோ அன்னையிலேருந்து உபத்திரவம் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நம்மளுடைய மார்க்கமே மரணத்தில் ஆரம்பித்த மார்க்கம். சிலுவையில் ஆரம்பிச்சிச்சு, அடி உதையில் தான் ஆரம்பிச்சிச்சு. அங்கே ஆரம்பித்து அப்போஸ்தலர் அடிச்சிருக்கிறாங்க. அப்போஸ்தலர் ஜென்ரேஷனுக்கு அப்புறம் பாலிகிராஃப் ஜென்ரேஷன் அந்த காலத்துலேயும் அடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் 3ஆம் நூற்றாண்டு காலம், 5ஆம் நூற்றாண்டு காலத்தில் 1 கோடி கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. புராட்டஸ்டன்ட் மார்ட்டின் லூத்தர் காலத்தில் அதிகப்படியான உபத்திரவம். உபத்திரவம் என்னைக்கு சபைக்கு இல்லை? எல்லா காலத்திலும் இருக்குது, இன்றைக்கும் இருக்குது, எல்லா காலத்திலும் இருக்குது. நமக்கு முன்னாடி உள்ள பரிசுத்தவான்கள் உபத்திரவத்தை சந்திச்சாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே ஒரு தைரியம் இருந்துச்சு. எந்த தைரியம்? கிறிஸ்துவினால் உண்டாகிற, விசுவாசத்தினால் உண்டாகிற தைரியம் அவர்களுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு அந்த தைரியம் தான் மிஸ்ஸிங். அதனால் பயம். கர்த்தருடைய சத்தத்தை, கர்த்தர் சொல்கிற இடத்துல இருக்கிறதுக்கு பயம். எங்கே போனாலும் உடனே இல்லை, இப்படி என்ன நடக்கும், எது நடக்கும்? நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் சொல்கிற இடத்துல ஊழியமோ, தேவன் சொல்கிற இடத்துல ஒரு காரியத்தையோ நீங்கள் செய்யும்போது அந்த இடத்தில் நீங்கள் தைரியமாய் நிற்பீர்கள். ஏன் தெரியுமா? கர்த்தர் கூட உங்களுக்காக நிற்பார். சொன்னது கர்த்தர். தூக்கி யோசேப்பை சிறைச்சாலையில் வச்சாச்சு. ஆனால் யோசேப்புக்கு ஒரு விதமான பயமோ எதுவுமே இல்லை. அவனுக்கு ஒன்று மட்டும் தெரியுது, என்னை உள்ளே வச்சிருக்கிறாங்க, என் கூட என் தேவன் இருக்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். ஏன் அது வரைக்கும் தேவனுக்கு முன்பாக எலியாவால் வர முடியல தெரியுமா? ஸ்டாண்டிங் இன் த ராங் பிளேஸ். கர்த்தர் கோபமாக இருக்கிறாரு. இப்போ கர்த்தர் கோபத்தை தணிஞ்சிட்டாரு. நான் போனால் கர்த்தர் எனக்கு சரியான வழியை சொல்லி கொடுப்பார். நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு முன்பாக நிற்கிறவர்களாய் மாறணும்.
அது அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். கர்த்தர் வந்து நிற்க சொன்னால் நில்லுங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம தேவனை மாதிரி அன்பான தேவன் உலகத்தில் யாருமே கிடையாது. அவர் தண்டித்தாலும் மட்டமாய் தண்டிப்பார். அடித்தா கூட, நான் இன்னைக்கு ஒரு பூனைக்குட்டியை பார்த்தேன். இந்த பூனைக்குட்டி போட்டுருச்சு. தன்னுடைய குட்டியை வாயில் கவ்விக்கிட்டு வருது, கழுத்தை கவ்விக்கிட்டு வருது. ஆனால் அந்த பூனை, வாயில் இருக்கிற பூனை அழுவே இல்லை, கத்தவே இல்லை. அதே பூனை நம்ம குட்டியை தூக்கி போனால் கடிக்க வருது, நமக்கு எரியுது. ஆனால் ஏன் அந்த பூனைக்கு மட்டும் இல்லை? மற்றவனை புறாண்ட தெரிஞ்ச பூனைக்கு தான் குட்டியை வலிக்காமல் எப்படி தூக்கணும்னு தெரியுது. அதுக்கு அதே பல்லு அதே வாய் தான். ஒரு பூனைக்கே அது தெரியுமானால் சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு நம்மளை எவ்வளோ பொறுமையாக நடத்தணுங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். நம்ம எல்லாம் மேடப் ஆஃப் மிஸ்டேக்ஸ். நம்மளாம் தவறில் தான் இருக்கிறோம், நிறைய தவறுகள் செஞ்சுருக்கிறோம். நம்ம செஞ்ச தவறுக்கெல்லாம் கர்த்தர் கொன்று போடணும்னு முடிவு பண்ணியிருந்தாருன்னா இந்நேரம் க்ளோஸ் பண்ணி முடிச்சிருப்பார், பூமியே இருக்காது. ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ தப்பு பண்ணிட்ட, ஸ்டாண்டிங் இன் த ராங் பிளேஸ். எனக்கு தெரியுது, நீ கெபிக்குள்ளேயே இருந்தால் என்ன ஆவ? ஒரு நாள் செத்து போவ. வெளியே வா. வெளியே வந்தாதான் உன்னை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் நான் மாற்ற முடியும். இப்போ சொல்கிறார், வெளியே வா எலியா. ஆண்டவரே நான் வந்துட்டேன். இப்போ சொல்கிறார், சரி நீ தமஸ்குவின் வழியாக வனாந்தரத்துக்கு போ, உன் ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ணு, அப்புறம் ஆசகேல் அபிஷேகம் பண்ணு சிரியாவின் மேலே, அப்புறம் இஸ்ரவேல் மேலே யெகூவா அபிஷேகம் பண்ணு. நீ போய் எல்லாரையும் அபிஷேகம் பண்ணுறவனா மாறு. நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்டை கையில் கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடி தான் பயந்துட்டு உள்ளே இருந்தான், அவரும் கோபமாக தான் இருந்தார், எல்லாம் உண்மைதான். அது ஒரு காலகட்டம். இப்போ கர்த்தர் சொல்கிறார், எனக்கு முன்னாடி வந்து நில்லு. ஆதாம் ஒளிஞ்சா மாதிரி இப்போ ஒளியாத, என் சத்தத்தை கேட்டு பயப்படாத. நான் தான் உனக்கு, எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒன்றே ஒன்று தான், பாவம் செய்யாதவன் எவனுமே இல்லை. நானுமே பாவம் செஞ்சுருக்கேன். பாவம் செஞ்ச உடனே நமக்கு போக்குறதுக்கு இருக்கிற ஒரே இடம் என்ன தெரியுமா? தேவ சமூகம் மட்டும்தான். ஏன்னா அந்த பாவத்தை மன்னிக்கிற இடம் அங்கே மட்டும்தான் இருக்குது. நம்ம இந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு நிறைய இடத்துக்கு போவோம். கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? பிலீவர்ஸே நான் சொல்கிறேன், ஏதாவது ரிலாக்ஸாக கொஞ்சம் வெளியே போனால் அந்த பாவம் செஞ்ச உடனே ஒரு டென்ஷன் ஒன்று வரும். பாவம் செஞ்ச உடனே ஒரு வாதை ஒன்று வரும், ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேனே அப்படின்னு. உடனே நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? அந்த பாவத்தில் இருக்க அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்கு உடனடியாக நம்ம கான்சன்ட்ரேஷனை வேறு பக்கம் என்ன பண்ணுவோம்? டைவர்ட் பண்ணுவோம். ஒரு சிலர் அப்படி வெளியே போவாங்க, ஒரு சிலர் சாப்பிட போவாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் ஏதாவது டிவி என்டர்டெயின்மெண்ட் இப்படி பார்ப்பாங்க. எல்லாம் பார்த்து முடிச்சோன்னா திருப்பி அந்த பாவம் என்ன செய்யும்? அந்த டென்ஷன், ஐயோ பலகீனம் வரும், அப்படியே வரும். இதிலேருந்து நீங்கள் மொத்தமாக விடுபடணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. முகத்தை மூடிக்கிட்டாவது திருப்பி தேவன்கிட்ட வந்துடணும். அவருக்கு முன்னாடி வந்து நின்றுடணும். நீங்கள் நின்று பாருங்க, அவ்வளவு கோபமாக இருந்த தேவன் அப்படியே அப்சைட் டவுனாக மாறி மன்னிச்சு நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். பல நேரங்களில் நம்ம அங்கே தான் மிஸ்டேக் பண்ணுறோம். சிலர் சொல்லுவாங்க, நான் கம்யூனியன் எடுக்க சர்ச்சுக்கு இந்த வாரம் வரமாட்டேன். ஏன்? போன வாரம் நான் பாவம் செஞ்சுட்டேன், கம்யூனியன் எடுக்க மாட்டேன். கம்யூனியன் எடுக்காமல் இருந்தால் எல்லாம் சரியாகாது. அதே நேரத்தில் தேவனோட போய் ஒப்புரவாகுங்க, கம்யூனியன் எடுங்க, ஆண்டவர் உங்களை என்னை மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நிறைய பேர் அதான் செய்வாங்க, கம்யூனியன் எடுக்க மாட்டாங்க, வரமாட்டாங்க, சர்ச்சுக்கு வரமாட்டாங்க, ஒத்துப்பாங்க. நான் போன வாரம் கொஞ்சம் ஒரு பாவம் செஞ்சுட்டேன், அதனால் நான் கம்யூனியன் எடுக்க வரல. அதனால் என்ன ஆகும்? அதனால் சரியாயிருமா? நீங்கள் வராட்டி இன்னும் பாவம் பெருசாகிட்டே போகும். அதுக்கு பதிலாக தேவனோடு கூட ஒப்புரவாகிறது நல்லது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு முன்பாக வந்து நிற்கிறது நல்லது. ஒரு பக்கம் ஆதாம் ஓடி ஒளிஞ்சான், கடைசி வரைக்கும் முன்னாடி வந்து நிற்கலை. ஆனால் எலியா போன்ற ஒரு குரூப் இருக்குது, ஓடி ஒளிஞ்சாலும் திருப்பி என்ன செஞ்சிடறாங்க? வந்துடுறாங்க. இன்னொரு குரூப் இருக்குது கடைசியாக, நான் அதை சொல்லி முடிக்கிறேன். இது இருக்கிறதுலையே மோசம். வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசிங்க. எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளி விடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். இது இன்னொரு குரூப். யாரு? விசுவாசி. யாரு? முந்தின வசனத்தை வாசிங்க. ஜெப ஆலயத்தில் இருந்த எல்லாரும் இவைகளை கேட்ட பொழுது கோபம் உண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். எங்க இருந்தவங்க?
ஜெப ஆலயத்தில் இருந்தவங்க சர்ச்சுக்குள்ளே இருந்தவங்க விசுவாசி. இவங்களே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இன்னொன்று சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு? இதே ஜனங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேறொன்று சொன்னாங்க. வாசிங்க 21-22 வாசிங்க. அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட, நல்ல கவனிங்க, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, போதும். இப்ப இவர் யாரை பார்த்து பேசியிருக்கிறாரு? தனக்கு சாட்சி கொடுத்தவங்கள பார்த்து, நற்சாட்சி கொடுத்தவங்கள பார்த்து ஆச்சரியப்பட்டு. என்ன வார்த்தை? கிருபையுள்ள வார்த்தை. இந்த அதிகாரத்தை படிச்சுட்டு இருக்கும்போது இந்த வேர்ட், பர்டிகுலர் வேர்ட், அதாவது வசனம் சொன்னது பாருங்களேன், அவர் வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து. எனக்கு ஆண்டவர்கிட்ட இந்த வசனத்தை படிக்கும் போது ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவரே நீரே கிருபை உள்ளவராக தான் பேசியிருக்கிறீர் இல்லையா? நம்ம எதுக்கு கடினமாக பேசணும்? நாமளும் இந்த சாஃப்டாக பேசுகிற மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது ஆவியானவர் சொல்கிறாரு, தொடர்ந்து படி, அங்கேயே ஸ்டாப் ஆகாத, என்ன செய்ய, தொடர்ந்து படி. இப்போ கிருபையுள்ள வார்த்தைகளை பேசினாரு, எல்லாரும் நற்சாட்சி சொன்னாங்க. ஐயா சூப்பர்யா, உங்களை மாதிரிலாம் யாரும் பேசுனதே இல்லையா, செமையா எல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ தான் ஆரம்பிக்கிறாரு. என்ன ஆரம்பிக்கிறாரு? அவர் அவர்களை நோக்கி, வைத்தியனே உன்னைத்தானே குணமாக்கி கொள் என்கிற பழமொழியை சொல்லி இப்போ தான் மெசேஜ் சூடு பிடிக்க தொடங்குது. சூடு பிடிக்க தொடங்கின உடனே எந்த விசுவாசி கேட்டுக்கிட்டு இருந்துச்சோ, யார் நற்சாட்சி கொடுத்தானோ, யார் கிருபையுள்ள வார்த்தைன்னு சொன்னானோ, அவனே செஞ்ச வார்த்தை என்னன்னா, எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைக்கீழாய் தள்ளி விடும்படி அவ்விடத்துக்கு கொலை பண்ணவே ரெடி ஆயிட்டான், க்ளோஸ் பண்ண முடிவாயிட்டான். கிருபையுள்ள வார்த்தையை பேசினா கேட்கறதுக்கு தயாரா இருக்கிற கூட்டம் கண்டிக்கிற வார்த்தையை பேசினா கேட்க தயாரா இல்லை. நான் புறஜாதியாரை குறித்து பேசவில்லை. ஆதாம் பாவம் செய்தான், ஓடி ஒளிஞ்சிட்டான். எலியா ஸ்டாண்டிங் இன் த ராங் பிளேஸ், உணர்த்தப்பட்ட போது திரும்பி வந்துட்டார். ஆனால் இன்னொரு கூட்டம் இருக்கு, துணிகரமான கூட்டம். சத்தியத்தை சொல்லணுன்றனால சத்ருவாய் மாறுறோம். நாங்கள்லாம் நிறைய பேர் சத்தியத்தை சொல்றதுனால என்னவா மாறுறாங்க? சத்ருவா மாறுறாங்க. ஒரு கூட்டம் எழும்புது அகைன்ஸ்டா, அவ்வளோதான். அந்த ஊழியக்காரனை ஒழிச்சு கட்டணும் முடிவு கட்டிடும், ஏதாவது செஞ்சிடணும். ஏன் இவர் மட்டும் இந்த மாதிரிலாம் பேசுறாரு? இப்போ ஏசு இங்கே ஏதாவது தப்பாக பேசினாரா? அந்த 23ஆம் வசனத்திலிருந்து 27ஆவது வசனம் வரைக்கும் இயேசு பேசுறாரு. ஏதாவது தப்பாக பேசினாரா? பர்ஃபெக்டாக பேசுறாரு. எலியாவோடையும் சாரிபாத் விதவையின் காட்டியும் நாகமான் குஷ்டரோகத்தை பற்றியும் பேசுறாரு. பேசி முடித்த உடனே கோபம் வந்துருச்சு. ஏன்? அவங்களுக்கு சாதகமாக பேசுகிற வரைக்கும் ஏற்றுக்கொண்டாங்க. அவங்ககிட்ட இருக்கிற தப்புகளை குற்றங்களை சுட்டி காட்டும் போது அவனுக்கு என்ன பிடிக்கல? என்ன இந்த மாதிரிலாம் பிரசங்கம் பண்ற, நீயே பிடிச்சி தள்ளி இவனை தூக்கி கொலை பண்ணுட்டா. பிலாத்துவாது கொலை பண்றதுக்கு முன்னாடி கேள்வி கேட்கிறான், இவர் என்ன பண்ணாரு, ஏது பண்ணாருன்னு. இவருக்கு கேள்வியே கிடையாது, சத்தியத்தை பேசினா தூக்கி கொல்றாங்கிறான். அப்படி ஒரு கூட்டம் இன்னைக்கு சர்ச்சில் உட்காந்துருக்கோம். அப்படி ஒரு கூட்டம் கிறிஸ்தவத்தில் இருக்குது. உண்மையா பேசினா பிடிக்காது, சத்தியம் பேசினா பிடிக்காது. நீங்க சொல்லி பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா, வெறும் மெசேஜ் மட்டும் ஊழியக்காரனை மட்டும் சொல்லலை. நீங்க வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்தில் நீங்க உண்மையா பேசி பாருங்க, உங்களைத்தான் பகைப்பான். அதுவே நீங்க கொஞ்சம் மாய்மாலமா பேசி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருங்க, இல்லைன்னா அவங்களுக்கு சாதகமாக பேசுங்க, தூக்கி வச்சு கொண்டாடுவான். செய்கிற தப்பை சொல்லப்படாது, ஆனால் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பிய. நம்ம சொல்லிட்டோம், தொலைஞ்சோம். அப்படி ஒரு குரூப் இன்னைக்கு இருக்கு. மலையிலிருந்து கீழே தள்ளி கொலை பண்ண பார்க்குற குரூப். எதனால்? கர்த்தருடைய சத்தத்தை கேட்டபோது அவனுக்கு அவ்வளோ மூர்க்கம் வருது, கோபம் வருது. ஒரு கூட்டம் பேதுரு எழுந்திருச்சு பேசும்போது நேரடியாக குற்றம் சாட்டுறான் பேதுரு. நீங்கள் அவரை சிலுவையில் அறைந்து கொலை செய்தீர்கள், பிதாவாகிய தேவன் அவர்களை உயிரோடு கூட எழுப்பினார், நாங்கள் அதற்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்டபோது இருதயத்தில்
குத்தப்பட்டவர்களாகி. ஒரு குரூப் இருக்கு, சத்தியத்தை சொல்லும் போது இருதயத்தில் குத்தப்பட்டு ஏற்றுக்கொண்டு ஆண்டவர்கிட்ட ஊழியக்காரன்ட்ட வந்து, பாஸ்டர் நீங்கள் இன்னைக்கு இந்த வாரம் பேசுனீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, கர்த்தர் என் கூட பேசினார், அது ஒன்று இருக்கு. இன்னொரு கூட்டம், அது என்ன இவர் இன்னும் ஓவராக பேசுகிறாரு, என்னமோ இவர் தான் சத்தியத்திலே சபையை நடத்துகிற மாதிரி, இவர் தான் பேசுகிற மாதிரி. அவர் வேணுன்ட்டு எங்களையே குறி வச்சு தாக்குறாரு. ஏன்னா இராணுவத்தில் தானே வேலை செய்கிறோம், குறி வச்சு தாக்குறோமா. நேற்று சொன்ன பாருங்க. இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. அவங்க யாரையாவது கெஸ்ட் ஸ்பீக்கரை கூப்பிடுவாங்க. இந்த ஊழியக்காரங்க, சபை ஸ்தல ஊழியக்காரங்க இருக்காங்கள, அவங்க நிறைய பேரால் 100%, கொஞ்சம் பேர் இருக்காங்க 99% சில ஊழியக்காரங்களால் சத்தியத்தை அப்படியே பேச முடியாது சபையில். ஏன் தெரியுமா? அந்த குரூப் உட்காந்துருக்கோம், அது என்ன நினைக்கும் தெரியுமா? வேணுன்ட்டே அவர் நம்மளை தான் பேசுகிறாரு, அவர் என்ன தான் குற்றப்படுத்துகிறாரு. எங்கள் பாஸ்டர் வாரம் என்னை பற்றியே தான் பேசு, எங்களுக்கு இவ்வளோ பேரை விட நீங்கள் ஒரு ஆள் தான் ரொம்ப முக்கியம், அதனால் உங்களை பற்றியே பேசுகிறோம். நிறைய பேர் நினச்சிட்ருக்கான். அதனால் அந்த மாதிரி ஊழியக்காரங்க சிலர் பேச யோசிப்பாங்க. என்ன யோசிப்பாங்க? இது பேசினா ஏதாவது தப்பாக போயிருமோ அப்படின்ட்டு கொஞ்சம் யோசித்து பேசுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் கெஸ்ட் ஸ்பீக்கரை வர வச்சுருவார் ஆண்டவர். வர்ற ஆளுக்கு ஒன்றுமே தெரியாது, அவன் ஜேசிபி எடுத்துன்னு வருவான், ஆமாம் டமடமடமடமான்னு இடித்து போட்டு போயிட்டே இருப்பான். பாஸ்டர்கிட்ட அப்பயும் அந்த குரூப்பு என்ன சொல்ல தெரியுமா? வந்தவங்ககிட்ட பாஸ்டர் சொல்லிட்டார் போல் நம்மளை பற்றி. நான் பொதுவாகவே எந்த பாஸ்டர் சொல்கிறதையும் கேட்கவும் மாட்டேன், எந்த பாஸ்டரும் என்கிட்ட சொல்லவும் மாட்டாங்க. யாராவது 1-2 பேர் ஐயா சபையில் அம்மாங்க நான் சொல்லிடுறேன், விட்டுருங்கய்யா நானே பேசிக்கிறேன்ருவேன். ஏன் தெரியுமா? உங்கள் சபையில் 1000 பிரச்சனை இருக்கும், 1000 பிரச்சனையும் நான் பேச முடியாது. ஆனால் ஆவியானவர் பேசினா தான் சரியாகும். ஆவியானவர் எதை பேசி எப்படி கரெக்ட் பண்ணணும் அவருக்கு தான் தெரியும். அப்போ அந்த கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்துடுவார். அப்போயும் அந்த கூட்டம் திரும்பாது. வேணுன்ட்டே பாஸ்டர் ஆளை கூட்டம் வந்து சொல்கிறாரு. அன்றைக்கி ஒரு சபையில் ஒரு விசுவாசி பாஸ்டர்கிட்ட சொல்கிறாரு, எதிர்த்து பேச தொடங்கிட்டான். அவன் சொல்கிறான், என்னை கண்டிக்கிறதுக்கு நீங்கள் எத்தனை ஊழியக்காரை கூப்பிட்டு வருவீங்க? எப்படி? இந்த ஒரு ஆளை கண்டிக்கிறதுக்கு அவர் வாரம் பணம் செலவு பண்ணி ஆளை கூப்பிட்டு வர்றாரு. நீங்கள் வந்து இவனை திருத்திட்டு போங்கன்னு. இதுதான் நமக்கு வேலையா சபையில்? இன்றைக்கி ஒரு கூட்டம் உட்காந்துருக்கு, சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன சொன்னாலும் குற்றம் கண்டுபிடிக்கும், எது சொன்னாலும் குற்றம் கண்டுபிடிக்கும். சுயநீதி. அதுக்கு என்ன தெரியுமா ஒரு பெருமை? எங்களுக்கேவா? எங்களுக்கே பைபிளா? நாங்களாம் யார் தெரியுமா? யார் நீங்கள்? பைபிள் எழுதினவங்களா? நிறைய பேர் அப்படி இருக்கான். உட்காந்துட்டு கொஞ்சம் பேசினா மலை மேலே கீழே தள்ளிடுவான். வெளியே குரூப்பாக போய் பேசுறது. பார்த்தியா பாஸ்டர், பார்த்தியா நம்மளை தான் இன்றைக்கி பேசினார். அந்த மனுஷன் பாவம் ஏதாவது பேசியிருப்பார். இன்னைக்கு சத்தியத்துக்கு செவி கொடுக்காமல் எதிர்த்து நிற்கிற கூட்டம் ஒன்று இருக்கிறது. இது திருந்தாது, இது திருந்தாது, இது அகைன்ஸ்ட். தேவனையே கொலை பண்ண பார்க்குறான்னா பார்த்துங்களேன், சபையே ஒழிக்க பார்த்துருவான், சபையே உடச்சிருவான். கொஞ்சம் யாரையாவது, அதான் பெரிய கொடுமை இந்த கடைசி காலத்தில். நான் சொல்லிட்டு முடிக்கிறேன், கவனிங்க. இந்த கடைசி காலத்தில் இருக்கிற பெரிய கொடுமை என்னென்னா, நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் சபைக்கு வந்த காலத்தில் சொல்கிறேனே, ஏதாவது பேசினா இருதயத்தில் குத்தப்பட்டவராகி போய் நம்ம ஒப்புரவாக்குவோம். சில நேரத்தில் ஊழியக்கார்ட்ட போய் சொல்லுவோம், சில நேரத்தில் சொல்ல மாட்டோம். நம்மளே போய் ஜெபம் பண்ணி ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு கதறுவோம், அழுவோம். இதெல்லாம் நடந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. நீங்கள் ஏதாவது விசுவாசியோ அசிஸ்டன்ட் பாஸ்டரையோ நீங்கள் திட்டி பாருங்களேன், அவன் ஒரு 3 வாரம் வரமாட்டான். இவரும் பாஸ்ட்டும் ஃபோன் அடித்தா சுவிட்ச் ஆஃப்னு இருக்கும், அவனும் வரமாட்டான். அப்புறம் பாஸ்டர் யோசிச்சிட்டே இருப்பார், என்ன ஆச்சு, எங்கே போனாங்க அப்படின்னு. கரெக்டாக 3 வாரம் கழிச்சு வருவாப்பில். வந்து நின்ன உடனே பாஸ்டர் கேட்பார், எங்கே தம்பி உங்களை 3 வாரம் காணோம்? இல்லை உபவாசம் இருந்தேன் 21 days. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். என்ன விஷயம்? கர்த்தர் பேசினார். அப்படியா, என்ன பேசினார்? சபை ஆரம்பிக்க சொல்லியிருக்கார். எங்கே ஆரம்பிக்க சொல்லியிருக்கார்? எதிர் வீட்டில். ஏய், ஆண்டவர் எதிரிலே வாடா சொன்னார். ஆமாம், யார் வரா? நம்ம சர்ச்சிலேருந்து 10 பேர். இப்போ பாதி பேர் இப்படி தான் இருக்கான். ஏன்னா இப்போ வந்து மலை உச்சியில் கூப்பிட்டு போய் எங்களை தள்ள முடியாது, கோர்ட்டில் கேஸ் போட்டுருவாங்க. அதனால் இப்போ எங்களை அந்த மாதிரி தள்ள முடியாது. அதுக்கு வேற ஒன்று செய்கிறான். ஊழியத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறான், சர்ச்சை 2ஆக பிரிக்கணும்னு நினைப்பான்,
ஊழியக்காரனை பற்றி ஏதாவது ஒரு வாட்ஸ்அப்பில் போட்டு விட்ருவான். அவங்க வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பித்து அதில் பாஸ்டரை பற்றி கண்டபடி போட்டு விட்ருவான். அப்புறம் யூடியூப்பில் போட்டு விட்ருவான். அவனோட நோக்கம் என்ன? மலை மேலேருந்து கீழே தள்ளுறது, எப்படியாவது ஊழியத்தை கீழே தள்ளுறது, ஊழியக்காரனை கீழே தள்ளுறது, ஊழியக்காரன் குடும்பத்தை கீழே தள்ளுறது. நான் திருப்பியும் சொல்கிறேன், சத்தியத்தை நீங்கள் பேசுவதனாலே ஒரு கூட்டம் இப்படி எழும்பினால் அது நல்லது. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நிற்பார். தள்ளுகிறவர்கள் இல்லாமல் போவார்கள். உங்களையும் என்னையும் கர்த்தர் உயர்த்தி மேலே உட்கார வைப்பார். அங்கே பாருங்கள், இயேசு அவர்கள் மத்தியிலிருந்து கடந்து போனார்னு இருக்கும். கடைசியில் அவன் இருக்கான், இயேசு உயர்த்தப்பட்டு விட்டார். அதே தான் காரியம் கர்த்தர் செய்வார். சத்தியத்தை தைரியமாக பேசுங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு அதே மாதிரி கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை உணர்த்துறாரா, உணர்றதுக்கு ஒப்பு கொடுங்க. உணர்த்தும் போது அதுக்கு ஒப்பு கொடுங்க. ஆமாம் ஆண்டவரே, சவுலுக்கும் தாவீதுக்கும் ஒரே வித்தியாசம்தான். சாமுவேல் உணர்த்தும் போது சவுல் அதற்கு எதிர்வினையாற்றினான், அதுக்கு காரண காரியங்களை சொல்லுகிறான். ஆனால் தாவீது ஒரே வார்த்தை, நானே அந்த மனுஷன், ஐ ஆம் த கல்பிரிட். அவ்வளோதான், வேலை முடிச்சு. பாருங்க, சவுலின் ராஜ்யபாரம் இல்லாமல் போய்விட்டது. தாவீதின் ராஜ்யபாரம் இயேசு கிறிஸ்து வரைக்கும் நிலை நின்று விட்டது. நீங்கள் ஒத்துக்கிற சுபாவம் வந்துருச்சுன்னா முடிஞ்சிருச்சு. குற்றத்தை அடுத்தவன் மேலே போடுறதுங்கிறது பிசாசுடைய சுபாவம். அவன் தான் குற்றம் சாட்டுகிறவன். ஆதாம போய் கேட்டார், பழம் சாப்பிட்டியா? இந்த அம்மா தான் சொல்லிச்சு. அந்த அம்மாவை கேட்டார், பழம் சாப்பிட்டியா? பாம்பு சொல்லிச்சு. கடைசி வரைக்கும் 2 பேரும் நான் தான் சாப்பிட்டேன்னு சொல்லவே இல்லை. 2 பேரும் சொல்ல. வசனம் சொல்லிச்சு, உங்கள் 2 பேர் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டு இருக்கும். சாபமான பூமியில் போய் குடியிருங்க போங்க. கர்த்தர் உங்களை சபிக்கிறாரே இல்லையோ, நீங்கள் இருக்கிற இடத்த என்ன பண்ணிடுவார்? சபிச்சு விட்டுருவார். போ, அது முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கும். நிறைய பேர் அப்படி இருக்கான். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்காத அனுபவம். உடனடியாக என்ன பண்ணுறது தெரியுமா? அடுத்தவன் மேலே பழிய போடுறது. அவர் வேணுன்ட்டே செய்கிறாரு, இவர் வேணுன்ட்டே சொல்கிறார். நீங்கள் ஒன்று மட்டும் செய்யுங்க, நான் தான் அந்த மனுஷன், நான் தான் பாவம் செய்தேன். தானியேல் சொல்கிறார் பாருங்க, 9ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகத்தில், முற்பிதாக்கள் பாவம் செய்தார்கள், ஆனால் அவர் சொல்கிறாரு, நாங்கள் பாவம் செய்து. அப்படி நீங்கள் ஒற்றுக்கொள்ளும் போது வசனம் சொல்லுது, எனக்கு பிரியமான புருஷனாகிய தானியேலே. நீ ஒத்துக்கிட்டினா யாரு? எனக்கு பிரியமானவன். இன்னைக்கு கடைசி காலத்தில் சபை கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஒன்று ஓடி ஒளிஞ்சிருது இல்லையா? கெபிக்குள்ளே போய் மறைஞ்சிக்குது. வந்துடுற கூட்டம் ஒன்று இருக்குது. ஒரு கூட்டம் ஓடி ஒளிஞ்சிருச்சு, வரல. ஒரு கூட்டம் திரும்பி வந்துருச்சு. ஒரு கூட்டம் தேவனுக்கே விரோதமாக, வார்த்தைக்கு விரோதமாக, பேசுகிறவர்களுக்கு விரோதமாக அவர்களை ஒழிச்சு கட்டணுங்கிற முடிவுக்கு வந்துருச்சு. இந்த கூட்டம் தான் இப்போ கடைசி காலத்தில் எப்படி இருக்குது? அதிகமாக இருக்குது. எல்லா சபையிலையும் இப்படி ஒரு குரூப்பிசம் இருக்குது. எல்லா சபையிலும் ஒரு குரூப்பிசம். ஊழியக்காரனுக்கு, அவன் குடும்பத்துக்கு பேசுகிற வார்த்தைக்கு எதிராக. நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன், சரியா? இது ஒரு சகோதரனாக உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன். நீங்கள் இருக்கிற சபையில் உங்களுக்கு எதிராக பேசப்படுவதாகவோ, உங்களுக்கு பிடிக்காத காரியம் பேசப்படுவதாகவோ, அல்லது உங்களுக்கு அது தப்பாக பட்டாவோ, நீங்கள் ஒன்று செய்யுங்க, முழங்கால் போட்டு அந்த ஊழியக்காரனுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர், எனக்கு இப்படி தப்பாக பெரியுது, அது சரியாக தப்பான்னு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு உண்மையை வெளிப்படுத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன் தெரியுமா? மோசே இந்த ஓய்வு நாளில் சொல்லி பொறுக்கிற ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. மோசே என்ன பண்ணுறாரு தெரியுமா? உடனே தண்டனை கொடுக்கல. அவனை என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்கள், நான் கர்த்தர்கிட்ட போய் உத்தரவு கேட்டு வரேன்றார். கர்த்தர் சொல்கிறாரு, அது ஓய்வு நாளில் செஞ்சால் என்னென்ன செய்யணும்னு செய்ய சொல்லிட்டார். செஞ்ச உடனே ஒரு கூட்டம் எழும்பிருச்சு, கோரா கூட்டம் எழும்பி, எப்படி நீங்கள் இப்படி செய்யலாம்? உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு? நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், ஓவரா பண்றீங்க. அவன் யார் சொல்லி செஞ்சான்? ஆனா அந்த கர்த்தர் கோராகு கிட்ட சொல்லல. அவர் சொன்னது யாருக்கிட்ட? மோசே கிட்ட. பல நேரத்தில் மோசே கிட்ட சொன்னது உங்களுக்கு தெரியாது. மோசையை நடத்துற விதம் உங்களுக்கு தெரியாது. உங்க பார்வையில் அது தப்பா தெரியும், கர்த்தருடைய பார்வையில் அது சரியாய் தெரியும். அது உங்களுக்கு கண்ணியாய் விளங்குங்கிற, அதுக்கு தான் சொல்றேன். சில நேரத்தில் நம்ம பார்க்கறது எல்லாமே நமக்கு தப்பா தெரியும், ஆனால் தேவன் கரெக்டாக செய்வார். தேவன் செய்யறது எல்லாம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. அதனால தான் சொல்றேன், நீங்கள் தப்பாய் அதற்கு விரோதமாய் எழும்பி பேசிவிட்டால் அதற்கான ஆக்கினை உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு பதிலாக பேசாதிருங்கள், ஜெபம் பண்ணுங்க. அதனை சரியான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தெரியப்படுத்துவார். கோரக கூட்டமாக மாறிடாத கடைசி காலத்தில். ஏன்னா இது லவதோக்கியா காலம். லவதோக்கியா என்றால் பீப்புள்ஸ் லிபர்ட்டின்னு அர்த்தம், மக்களின் உரிமை, போராடுறது.
சபைக்குள்ள அந்த சுபாவம் இருக்குது, அந்த ஆவி கிரியை செய்து. இப்போ கடைசி காலத்தில் எல்லா சபையிலும் இருக்குது. ஒரு கூட்டம் எழும்பி திடீர்னு பாஸ்டருக்கு விரோதமாக, அவர் குடும்பத்துக்கு விரோதமாக, அந்த ஊழியத்துக்கு விரோதமாக. பாஸ்டருக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் சொல்கிறாருன்னா உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம். ஏன்னா அந்த சபைக்கு அவரை மெய்ப்பனாய் மாற்றி இருக்கிறாரு. மெய்ப்பன்ட்ட சொன்னால் போதும், அவர் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். அது உனக்கு புரியலையா, விட்டுருங்க. அது அவருக்கும் தேவனுக்கும் உள்ளது. ஒருவேளை அவர் செய்து தப்பாக இருந்தாலும் அதை தேவன் பார்த்துக்கொள்வார். ஒருவேளை அவர் செய்து சரியாக இருந்து நீங்கள் பேசுகிறது தப்பாக இருந்து உங்கள் பார்வைக்கு சுயநீதிக்கு அது கரெக்டாக இருந்துச்சுன்னா தேவனிடத்துல வந்து ஆக்கினை வரும். அதுக்கு சொல்ல வரேன். ஊழியக்காரருக்கும் சரி, சக விசுவாசிக்கும் சரி, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாய் பேசாதிருங்கள். நீங்கள் விட்டுருங்க, கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தர் நீதி செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. இன்னும் சொல்ல போனால் விசுவாசிக்கு நீதி செய்யறதுக்கு முன்னாடியே ஊழியக்காரனுக்கு செஞ்சுட்டு தான் வருவார். ஏன்னா எசேக்கியேல் புத்தகத்தை சொல்லுது, நியாய தீர்ப்பு எங்கே தொடங்கணுமா, மூப்பர்கிட்ட இருந்து தொடங்குன்றார். ஃபஸ்ட்டு அங்கே தான் தொடங்கும். அதனால் நீங்கள் அதை பற்றி பயப்படாதீங்க. நியாய தீர்ப்பை நீங்கள் கையில் எடுக்காதீங்க, யாருக்கும் நீங்கள் நியாய தீர்ப்பும் கொடுக்காதீங்க. ஒன்று மட்டும் செய்யுங்க, ஆண்டவரே இந்த ஊழியக்காரருக்காக நான் ஜெபிக்கிறேன், நீர் அபிஷேகம் பண்ண. பாருங்கள், அப்பேற்பட்ட சவுலுக்கு தாவீது ஜெபிக்கிறான், சவுல் மேலே கைப்போட யோசிக்கிறான். அதே தான் நான் உங்களுக்கும் சொல்லுகிறேன். கடைசி காலத்தில் வசனத்தை பேசுகிற ஊழியக்காரர் மேலே உங்களுக்கு கோபம் வருதா, உங்களை ஆராய்ந்து பாருங்கள். சில நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தை சத்தம் உங்களுக்கு கடினத்தை உண்டாக்குதா, கஷ்டத்தை உண்டாக்குதா, குத்துதா, ஒப்பு கொடுங்க. மாறாக விரோதமாக மட்டும் எழும்பாதீங்க, அது கண்ணியாக முடியும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில். எல்லாம் எழுந்திருப்போமா? நம்ம எல்லாம் எழுந்திருப்போம். எல்லாம் கண்களை மூடுவோம். இந்த 3 பேரில் நீங்கள் யாராக இருக்கிறீங்கன்னு பாருங்கள். ஒன்று, சத்தத்தை கேட்டு மரத்துக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளுகிற கூட்டம். 2, சத்தத்தை கேட்டு ஆனால் மனம் திரும்ப வேண்டும் என்று திரும்பி வருகிற கூட்டம். இன்னொன்று, சத்தத்தை கேட்டு கோவப்பட்டு பேசுகிறவனையே கொலை செய்யணும்னு நினைக்கிற கூட்டம். இதில் நாம் எங்கே இருக்கிறோன்னு பாருங்கள். கர்த்தர் நம்முடைய சபையில் பேசுகிறார், அது ரொம்ப முக்கியம். இது என் நேசருடைய சத்தம். சபையில் சர்ப்பம் பேசலை, கர்த்தர் பேசுகிறார். நிறைய சபைகளில் சர்ப்பம் பேசுது, ஆனால் நம்ம சபையில் கர்த்தர் பேசுகிறார். அப்படி பேசும்போது அந்த சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கிறீர்களா, இல்லை ஓடி ஒளிஞ்சிக்கிறீங்களா? இன்னைக்கு எலியா மாதிரி திரும்பி வருகிற கூட்டத்தை கர்த்தர் விரும்புகிறார். உனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். எனக்கு முன்பாக வந்து நில். நீ ராங்கா ஓடி இருக்கலாம்ப்பா, நீ பழத்தை சாப்பிட்ருக்கலாம்ப்பா, நீ கெபிக்குள்ளே போய் மறைஞ்சிருக்கலாம்ப்பா, நீ மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கலாம்ப்பா. பட் வந்து எனக்கு முன்னாடி நில்ல, நான் உன்னுடைய அடுத்த பிளானை உங்ககிட்ட சொல்கிறேன். உன் பாவத்தை மன்னித்து அதை சரி பண்ணக்கூடிய தேவன் நான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் பாவத்தை வேறு எங்கே போய் உன்னால் சரி பண்ணிக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதை சரி பண்ணுற பொறுப்பு தேவன்கிட்ட தான் இருக்குது. உங்களால் அதை சரி பண்ண முடியாது. தான் செய்த தவறை சரி பண்ண யூதாஸால முடியலை. கொடுத்த 30 வெள்ளிக்காசை திருப்பி கொடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணிடலான்னு நினச்சான். ஆனால் அவனுடைய முடிவு நாண்டு கொண்டு செத்தான். அதே நேரத்தில் காட்டி கொடுத்து மறுதலித்து சபித்த ஒரு மனுஷன் பேதுரு, அதை சரி பண்ணுறதுக்கு மீண்டும் அவன் இயேசுவின் இடத்துல போனான். அவன் சரிப்படுத்தப்பட்டு மீண்டும் அப்போஸ்தலனாய் மாறிவிட்டான். தவறு செய்வது மனிதனுடைய சுபாவங்களில் ஒன்று. அதை சரி பண்ணி பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவது தேவனுடைய திட்டம். நீ ஓடி ஒளிஞ்சிட்டினா உன்னை சரி பண்ண முடியாது. உன்னை கொண்டு போய் மறைச்சிக்கிட்டினா சரி பண்ண முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், வெளியே வந்து நில்லு, எனக்கு முன்னாடி நில்ல, நான் சரி பண்ணி உன்னை அடுத்த பிளானுக்கு உன்னை கொண்டு போயிடுறேன். கர்த்தர் விரும்புகிறார், உண்மையை கர்த்தர் விரும்புகிறார், சரி பண்ண விரும்புகிறார் ஆண்டவர். இங்கே உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை தவிர எனக்கு தெரிஞ்சு நான் படித்ததில்லை, இப்போ இருக்கிறவங்களில் நான் சொல்கிறேன், த பர்ஃபெக்டாக ஒரே தடவையில் பரலோகத்துக்கு ரெடியானவங்கன்னு எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. எவ்ரிபடி ஹாவ் த செகண்ட் சான்ஸ்.
அநேகர் விழுந்து எழுந்திரிச்சவங்க தான். ஒருவேளை நீ விழுந்திருந்தீன்னா உன்னை எழுந்திரிக்கிறதுக்கு கர்த்தர் வாய்ப்பு கொடுக்குறார். நீ எழுந்திரிக்க கர்த்தர் வாய்ப்பு கொடுக்குறார். முகத்தை மூடிக்கிட்டு வந்து நின்றுடு முன்னாடி. அவர் பூமி அதிர்ச்சி மாதிரி கோவப்படுறவர் தான். அவர் பட்சிக்கிற அக்கினி தான். அவர் சத்தம் பெருங்காற்றின் சத்தம் தான் பைபிள் சொல்லுது. ஆனால் அந்த தேவன் உனக்கும் எனக்கும் மெல்லிய சத்தத்தோடு பேசுகிற மணவாளனாக இருக்கிறார். அவர் உங்களுக்கும் எனக்கும் தூக்கி சுமக்குகிற தகப்பனாக இருக்கிறார். அவர் உங்களுக்கும் எனக்கும் ஆற்றி தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவர் உங்களுக்கும் எனக்கும் பரிந்து பேசுகிற சகோதரனாக இருக்கிறார். அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை வைத்துக்கொண்டு பிதாவுக்கு முன்பாக மன்றாடுகிற தேவனாக இருக்கிறார். பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். உங்களையும் என்னையும் ஒரு நாளும் கர்த்தர் விட்டு கொடுக்கவே மாட்டார். நீ வந்து மட்டும் நின்று, பரவாயில்ல அது என்ன பாவமாக இருந்தாலும் சரி, வந்து நின்று. உன்னால் சரி பண்ண முடியாது. கடைசியாய் உன் குதிங்காலை கர்த்தருக்கு நேராக உயர்த்தாதே. உன் குதிங்காலை ஊழியக்காரனுக்கு நேராக உயர்த்தாதே. உன் நாவுகளை ஊழியக்காரனுக்கு விரோதமாய் அசைக்காதே. உன் கரங்களை அவர்களுக்கு நேராக உயர்த்தி குற்றப்படுத்தாதே. உன் பார்வைக்கு அவர்கள் குற்றமுள்ளவர்களாய் இருக்கக்கூடும். அவர்களை அழைத்தவர் அவர்களை திருத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர்களை அழைத்தவருக்கு தான் தெரியும் அவங்க செய்கிறது என்னன்னு சொல்லி. ஒரு 300 பணம் பெருமானம் உள்ளதான தைலப்புட்டியை உடைக்கிறது உன் பார்வைக்கு வேஸ்ட். ஆனால் அவர் பார்வைக்கு அது அபிஷேகம். அது அவர் பார்வைக்கு அபிஷேகம். உன் பார்வைக்கு அது எப்படி இருக்குது தெரியுமா? எதுக்கு இவ்வளோ வேஸ்ட் பண்ணி செலவு பண்ணுறாங்க? ஏன் இந்த செலவு? ஏன் இந்த ஆடம்பரம்? 300 வெள்ளி பணத்தை ஏன் உடைக்கணும்? இதை விற்று தரித்திரர் கொடுக்குறாமே, எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்களாமே. நீ சொல்லலாம், த ஸ்பிரிட் ஆஃப் ஜூடாஸ், த ஸ்பிரிட் ஆஃப் ஜூடாஸ். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஒருத்தனை பார்த்து நீ ஏன் அந்த வார்த்தை சொல்லணும்? கர்த்தர் சொல்றாரு, அவளை விட்டு விடு. நீ பார்த்தது தைலப்புட்டியோட பணம், நான் பார்க்கறது அந்த ஸ்திரீயினுடைய அன்பு. உனக்கு தைலப்புட்டியோடைய பணத்தினுடைய வேல்யூ தெரியுது இல்ல? ஆனால் அதை உடைச்சது யாருக்கு தெரியுமா? விலையேற பெற்ற தேவனுக்கு. விலையேற பெற்ற தேவனுக்கு. தேவன் ஊழியக்காரனை ஆசீர்வதிக்கும் போது உனக்கு இருதயத்தில் கோபம் வரக்கூடாது, பொறாமை வரக்கூடாது, வெறுப்பு வரக்கூடாது. உனக்கு அதன் மேலே ஒரு சந்தோஷம் வரணும். அவன் ஊழியக்காரன் என்ன தியாகம் பண்ணானோ தெரியலையே, அந்த ஊழியக்காரன் எவ்வளோ கஷ்டப்பட்டானோ ஒரு காலத்தில் தெரியலையே. அவனும் அவன் மனைவியும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத இருந்த காலம், அவன் பிள்ளைகளுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்க முடியாத இருந்த ஒரு காலம், மனைவி ஒரு சோடா கேட்டபோது வாங்கி கொடுக்க முடியாமல் தவித்த எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். பிள்ளைகள் ஆசைப்பட்டு அப்பா ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்குன்னு சொன்னபோது 5 ரூபாய் கையில் இல்லாத ஊழியக்காரங்களா தெரியும். ராத்திரியில சாப்பாடு அரிசி இல்லாம இருக்கிற கொஞ்சம் எதையோ ஒன்று செஞ்சு அறகுறையா சாப்பிட்டு படுத்த எத்தனையோ ஊழியக்காரன் இருக்கிறான். கர்த்தரை அவனை ஆசீர்வதிக்கும் போது உனக்கு ஏன் வெறுப்பு? அவன் பட்ட பாடுகளுக்கு பரலோகம் அவனை ஆசீர்வதிக்குது, சந்தோஷப்படுத்துது. யோபு உபத்திரவப்பட்டான் மட்டும்தான் பார்க்குறோம், ஆனால் 2 மடங்கு ஆசீர்வதிக்கவும் பட்டான் அவன். யாருக்கு விரோதமாகவும் பேசாதீங்க. ஊழியக்காரனுக்கு மட்டும் இல்லை, எந்த விசுவாசி எந்த புறஜாதியா யாருக்கு விரோதமாகவும் பேசாதீங்க. நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. உங்களை அவர் உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் மனம் திரும்பி வந்துடுங்க, திருப்பி அவருக்கு முன்பாக நின்றுடுங்க. ஒருவேளை அவரை முகமுகமாக பார்க்க முடியாட்டி உங்களுடைய சால்வையில் முகத்தை மூடிக்கிட்டாவது வந்து நின்றுடுங்க, காலை பிடிச்சிருங்க. கர்த்தர் மன்னிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் ஒரு நாளும் தோத்து போகவே மாட்டான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் ஒரு நாளும் விழுந்து போக மாட்டான். கர்த்தர் அவனை உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நாம் ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை கர்த்தர் உன்னோடு கூட இடைப்பட்டு இருப்பாரானால், இந்த வார்த்தை உன்னோடு கூட கடந்து வந்திருக்குமானால், தனிப்பட்ட முறையில் கர்த்தர் என் கூட பேசி இருக்கிறார் நீ சொல்லுவீனா, உன் கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே இன்று நீ என்னோடு கூட பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நான் அதன்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. நான் உமக்கு முன்பாக நிற்கிறவனாய் மாறணும் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, ஒப்பு கொடுத்து கரங்களை உயர்த்தி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா.
நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே உமக்கு முன்பாய் நிற்கிறவர்களாய், உடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாய், உடைய வார்த்தையின்படி கேட்டு அதன்படி செய்கிறவர்களாய், எங்களை சரிப்படுத்தி கொண்டுறவர்களாய் மாற்றுங்கப்பா. ஒரு நாளும் நாங்கள் எழுந்துச்சு நின்றக்கூடாது ஆண்டவரே, ஒரு நாளும் நாங்கள் எதிர்த்து நின்றுடவே கூடாது ஆண்டவரே, நாங்கள் கோராக கூட்டமாக மாறிடவே கூடாது ஆண்டவரே. உங்கள் நீதியை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னும் எங்களுக்கு ஞானமே கிடையாது ஆண்டவரே. உங்களுடைய ஆலோசனைகள் அதிசயமானவங்கப்பா. நீங்கள் செய்கிறதெல்லாம் எங்களால் புரிஞ்சிக்க முடியாது ஆண்டவரே. ஒன்று மட்டும் நாங்கள் நம்புகிறோம்ப்பா, நீங்கள் நீதியுள்ள நியாயாதிபதி. நீங்கள் செய்கிறதுல ஒரு தீமையும் இருக்கவே இருக்காது. நாங்கள் எப்போவும் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் மாற்றுங்க. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதா.